கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். நாம் தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய வசனத்துக்கு நேராக நம்மையும் நம்முடைய இருதயத்தை நம்ம ஒப்புக் கொடுப்போம். மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டு இருக்கிற இந்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் இந்த நாளிலே எங்களோடு கூட பேசும்படியாக அப்பா நீர் வந்திருக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய இருதயத்திலே உள்வாங்கி சுத்தமும் ஆண்டவரே உடம்பிடப்பட்டதுமாக அப்பா அந்த வசனத்தை எங்கள் இருதயத்துக்குள்ளாக காத்து நாங்கள் உமக்கென்று பலன் தர எங்கள் ஒவ்வொருவரையும் ஏவி எழுப்பியறலும், வர தாமதப்பட்டிருக்கிற ஜனங்களையும் விரைவாய் கூட்டி சேர்த்தரலும். நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம், அது வசனம் சத்தியம் சுவாமி. ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை தியானிப்பதற்கென்று நாம் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு வேத பகுதி லூக்காவின் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் வாசிக்கலாங்களா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இல்லைங்களா? இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஆரம்பமே கேள்வியிலேயே தொடங்குறோம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதை எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் விசுவாசிக்கிறீங்களா? எப்படி விசுவாசிக்கிறீங்க? தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நீங்க பார்த்திருக்கிறீங்களா? இங்கேயாவது என்ன இப்படி ஆஃப் ஆயிட்டீங்க? அப்ப அவ்வளவுதான் அனுப்புறவளை சபை மக்களுடைய விசுவாசம். எல்லாமே தேவனால கூடுன காரியம் தான் நம்முடைய வாழ்க்கையில நடந்திருக்குது இல்லைங்களா? சரிதானுங்க? அப்போ தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னா அங்க என்னுடைய பலவீனம் அங்க சந்திக்கப்படுகிறது. என்னால முடியவே முடியாது, என்னால இந்த காரியத்துல ஜெயம் எடுக்கவே முடியாது, இந்த காரியம் மனுஷரால கைகூடி வரக்கூடிய காரியமே அல்ல. அந்த சூழ்நிலையில நான் தேவனை விசுவாசிப்பதற்கு ஏதுவாக கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில கிரியை செய்யுது. அது என்னங்க? தேவனாலே செய்யக்கூடாத அல்லது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த வசனத்துடைய பின்னணியை நம்ம வாசிக்கும் போது இந்த வசனம் பேசப்பட்ட விதம் ரொம்ப அற்புதமானது. இதனால நம்ம என்ன சிந்திக்க போகிறோம் என்று சொன்னா, தேவனாலே செய்யக்கூடாத காரியம் என் வாழ்க்கையில என்ன விசுவாசத்தை கொண்டு வருகிறது, இந்த வசனம் என் வாழ்க்கையில எப்படி கிரியை செய்கிறது. ஏன்னா எல்லாருமே விசுவாசிக்கிறோம் தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. அவரால் எல்லாமே என்ன பண்ண முடியுங்க? செய்ய கூடும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஆனா எப்படி, எந்த சூழ்நிலையில, இந்த வார்த்தை என்னை எப்படி தொடக்கூடியதா இருக்கிறது, என்னை எப்படி கிரியை செய்யக்கூடியதா இருக்கிறது என்று இதுதான் இந்த நாள்ல நம்ம சிந்திக்க இருக்கிறோம். சரிங்களா? லூக்காவின் நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யம் முடிவிராது என்றார். இது வரைக்கும் வாசிங்க அடுத்த வசனம். அதற்கு மரியா தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றார். இந்த வசனம் வரைக்கும் நாம வாசிக்கிறோம். காரியம், அதாவது 30ஆம் வசனத்துல தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாய். சரிங்களா? தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லைங்கிற வார்த்தை எப்பொழுது, இந்த வசனத்துடைய பின்னணி எப்பொழுது பேசப்பட்டது என்று சொன்னா, இது யாராலே பேசப்பட்ட வார்த்தை? நேரடியாக தேவதூதன் மரியாளிடத்துல சொன்ன ஒரு வார்த்தை. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று விசுவாசிப்பதற்கு அவளுடைய சூழ்நிலை, அவளுடைய விசுவாசம் அன்னைக்கு போராட்டமான ஒரு காரியமா இருந்தது. என்னடா இந்த வசனத்தை வாசிக்கும் போது, ஏன்னா கிறிஸ்துமஸ் அப்பதானே வாசிப்போன்னு நிறைய பேர் யோசிக்க கூடும். எல்லா தேவ வார்த்தைகளும் எக்காலத்திற்கும் நமக்கு பிரயோஜனம் உள்ளவைகள், வாசிக்க தகுந்தவைகள் இல்லைங்களா? நம் வாழ்க்கையில அப்பியாசப்படுத்தப்பட வேண்டியவைகள். இப்ப மரியாளிடத்துல கேப்ரியல் தூதர் போய் நிக்கிறாரு. சரிங்களா? மரியாளே நீ பயப்படாது, என போய் நின்னா அவ்வளவு வெளிச்சமுள்ள பிரகாசமுள்ள ஒரு மனிதரை காணும் பொழுது நிச்சயமா என்ன ஆகும்? எந்த மனுஷனுக்கும் பயம் வரும். அப்போ பயத்துல மரியாள் திகைச்சு இது என்ன நடக்குது அப்படின்னு அவ பிரமிப்பாய் நிற்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை தேவதூதன் மூலமாக அவளுக்கு வருது. நீ பயப்படாதே, நீ தேவனிடத்துல கிருபை பெற்றாய். சொன்னதுக்கு அப்புறம் ஒரு பெரிய விஷயத்த கேப்ரியல் தூதன் மரியாளுக்கு தெரிவிக்கிறார். என்ன?
உன்னிடத்துல நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், உன்னிடத்துல ஒரு குமாரன் பிறப்பார், அவருக்கு நீ இயேசு என்று பெயரிட வேண்டும். அவர் எப்படி இருப்பாருன்னு சொல்லி, அவர் உன்னதமான தேவனுடைய குமாரனா இருப்பாரு. சில காரியங்களை எல்லாம் சொல்றாரு. அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த மரியாளுக்கு கேட்கும்போது எல்லாமே சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அவளுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கு. சரிங்களா? வார்த்தையை ரிசீவ் பண்ணும்போது எல்லாமே சந்தோஷமா தான் இருக்குது. நீ வாழாக்காமல் உன்னை நான் தலையாக்குவேன், உன்னை அப்படி ஆக்குவேன், இப்படி ஆக்குவேன், நீ ஆசீர்வாதமா இருப்பாய், கேட்கும் போது எல்லாமே சந்தோஷமா இருக்கு. ஆனா தேவனுடைய வசனம் கிரியை செய்கிற விதம் நம்மால் நினைச்சு பார்க்க முடியாததா இருக்கும். ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். என்ன சொல்லி அழைச்சாரு தெரியுங்களா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஆபிரகாமுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை இருந்தது அவருடைய வாழ்க்கையில. அவருக்கு ஒரு குழந்தை இல்லை. அவருடைய வாழ்க்கையில எல்லா நிறைவான ஆசீர்வாதங்கள் இருந்த போதிலும் அவருடைய வாழ்க்கையில குறைவா இருந்தது ஒரு பிரச்சனை தான். ஆண்டவர் சரியாக அதே பிரச்சனையை சொல்லி நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் அழைக்கும் போது தேவனை விசுவாசிப்பதற்கு ஆபிரகாமுக்கு ஒரு ஏது உண்டாயிற்று. என்னுடைய பிரச்சனையை தேவன் என்ன பண்ணுவாரு? மாத்துவாரு. அந்த விசுவாசத்தை நம்பிதான் ஆபிரகாம் என்ன பண்றாரு? தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விட்டு அவர் கிளம்பி வரார். இந்த இடத்துல இருந்து அவர் கிளம்பி வரார். அப்போ தேவனுடைய வார்த்தை இந்த இடத்துல வருது. உடனே ஆபிரகாமுக்கு குழந்தை கிடைச்சிருச்சான்னு கேட்டா இல்ல. அந்த விசுவாசம் அது கிரியையில வெளிப்படுவதற்கு சில காலங்களானது இல்லைங்களா? இப்ப மரியாளுடைய காரியத்தை பார்க்கிறோம். மரியாளுக்கும் ஒரு சந்தேகம் வருது. இது எப்படி ஆகும் கேக்குறாங்க பாத்தீங்களா? 34ஆம் வசனத்துல அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. அப்போ தேவதூதன் சொன்ன வார்த்தை தான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. அதுக்கு ஒரு அடையாளத்தையும் சொல்லி தேவதூதன் சொல்றாரு. அடுத்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், பரிசுத்தாவி உன்னிடத்துல வரும். இது சாதாரணமா இது நடக்காது. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லும் போது அந்த வசனம் என் வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொன்னா அது சாதாரணமா நடக்காது. பரிசுத்தாவி முதல்ல என்ன ஆகணும்? நம்மிடத்துல வர வேண்டும். தேவனுடைய சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற வேண்டும் என்று சொன்னா உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் பரிசுத்தாவின் நிழல் வரணும், பரிசுத்தாவின் அசைமாடுதல் வரணும். அத சொல்லி ஒரு அடையாளம் சொல்றாரு பாருங்களேன் தேவதூதன். 36ஆம் வசனத்துல, இதோ உனக்கு இணைத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கர்ப்பம் தரித்திருக்கிறாள், மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். சொல்லிட்டுதான் சொல்றாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரியாளே நீ விசுவாசி, இது சாதாரண காரியம் இல்ல. முதிர் வயதிலும் உன்னுடைய ரிலேட்டிவ் எலிசபெத் என்ன பண்ணிருக்காங்க? தன்னுடைய முதிர் வயதுல கர்ப்பம் தரிச்சிருக்கிறா. தேவனால கூடாதா? அப்போ ஒரு முதிர் வயதுல முடிஞ்சு போன ஒரு காலத்துக்குள்ள ஒரு பெண்ணை கர்ப்பம் தரிக்க தேவனால செய்ய முடியும் என்று சொன்னா, கன்னிகையா இருக்கிற உன்னுடைய வயிற்றிலையும் பரிசுத்தாவி நிழலிடும் போது உன்னால என்ன பண்ண முடியும்? கர்ப்பம் தரிக்க முடியும்னு ஒரு அடையாளத்தை சொல்லி தேவதூதன் சொல்றாரு, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இந்த வசனம் எங்கிருந்து அவர் எடுத்து கையாளுகிறார் தெரியுங்களா? எரேமியா தீர்க்கரின் நூல் எடுத்துக்கொள்ளுங்க. எரேமியா தீர்க்கரின் நூல் 22ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இங்க கர்த்தர் நேரடியா சொல்றாரு ஜனங்களிடத்துல தீர்க்கதரிசியின் மூலமாக, இதோ நான் மாம்சமான யாவர்க்கும் தேவனாகிய கர்த்தர். இந்த வசனத்தை தான் அங்க கபேரியல் தூதர் எடுத்து என்ன பண்றாருங்க? திரும்பியும் மரியாளுக்கு நினைவூட்டுகிறார். என்ன நினைவூட்டுகிறார்? என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? கர்த்தரால முடியாத காரியம் ஒண்ணு உண்டா? அப்ப இல்ல. அப்ப உன்னோட கர்ப்பத்துல என்ன ஆகும்? ஒரு குழந்தை உற்பத்தி ஆகும். தேவனால செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆச்சரியம் என்னன்னா, மரியாளுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக இந்த வசனத்தை எடுத்து தூதன் என்ன பண்றாருங்க? மரியாள் இடத்துல சொல்றாரு. மரியாள் ஏற்கனவே தேர்ந்தெடுக்கப்பட்டவள், ஏற்கனவே கிருபை பெற்றவள், ஏற்கனவே அவளுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டம் நிறைவேற போகுது. அது நிறைவேறக்கூடிய காலம் வந்தாயிற்று. இப்ப அதை அறிவிப்பதற்காக தேவதூதன் வந்து சொல்றாரு. ஆனா மரியாளுக்குள்ள ஒரு சந்தேகம் வருது, ஒரு சின்ன ஐயம் வருது. அவளை விசுவாசத்தில் பலப்படுத்துவதற்காக ஆண்டவர் சொன்ன உச்சகட்டமான ஒரு வசனம் எரேமியா ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை, தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லையே. அப்ப அதை விசுவாசித்த மரியாளுக்கு நடக்காத விஷயம் எல்லாம் நடக்கும்னு சொன்னா, அப்ப அதை விசுவாசிக்கிற தேவனால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி விசுவாசிக்கிற உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நடக்காதா? அல்லேலூயா. தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதே வார்த்தைய இயேசு கிறிஸ்துவும் எடுத்து பயன்படுத்துறாரு. நீங்க வாசிச்சு பாருங்களேன். மத்தேயு நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 17:20.
உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படிப்பட்ட விசுவாசத்தை இந்த வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது என்று சொன்னா, செய்யக்கூடாத காரியம்னு ஒன்றுமே இல்லை. அப்ப தேவனால கூடாத காரியம் மாத்திரம் ஒன்றும் இல்லாம இல்ல, மனிதர்கள் கர்த்தரை உண்மையாய் மெய்யாய் விசுவாசிக்கும் போது உங்களாலையும் என்ன ஆகாது, செய்ய முடியாத காரியம்னு ஒன்றும் இராது. ஆண்டவரே சொன்னாரு, நீங்க விசுவாசத்தோடு இந்த மலையை பார்த்து நீ அப்புறம் போன்னு சொன்னா, நீங்க கடுகு விதையில விசுவாசி வச்சிருந்தா கூட அது என்ன ஆகுங்க, நடக்கும். இது ரொம்ப மிகைப்படுத்தி சொன்ன மாதிரி இருக்குது இல்லைங்களா? கடுகு அளவு விதையுள்ள ஒரு விசுவாசத்துக்கு எது நகர்ந்து போகுமா, மழை. அப்போ நாமளும் போயிட்டு இல்லைங்க, அடிக்கிற சம்மர் வெயிலுக்கு ஊட்டி மலையை பார்த்தோ இல்ல கொடைக்கானல் மலையை பார்த்தோ நீ அப்படியே இடம்பெயர்ந்து திருப்பூர் பக்கம் வந்துடுன்னு சொல்லிட்டு வந்துடலாம் இல்லைங்களா? அங்கிருந்து 104 கிலோமீட்டர் போய் இந்த பக்கம் வந்துடுன்னு சொன்னா நாமளும் இங்க குழுகுழுன்னு இருக்கலாம் இல்லைங்களா? அப்படி இல்ல. இந்த வசனம் அதற்காக சொல்லப்படல. உண்டாக்கப்பட்டவைகள் எல்லாம் கர்த்தருக்கென்று உண்டாக்கப்பட்டு இருக்கிறது. சரிங்களா? சர்வ சிருஷ்டியும் தேவனுக்கென்று உண்டாக்கப்பட்டிருக்கு. எது எங்க இருக்கணுங்கிறத யார் டிசைட் பண்ணணும்? கர்த்தர் தான் டிசைட் பண்ணணும். சரிங்களா? கண் இங்கதான் இருக்கணும், காது இங்கதான் இருக்கணும், வாய் இங்கதான் இருக்கணும், கர்த்தர் டிசைட் பண்றாரு. ஒரு பேச்சுக்கு நான் சொல்றேன், இந்த கண்ணு ரெண்டு இங்க இருக்கிற மாதிரியும் வாய் இங்க இருக்கிற மாதிரியும் கற்பனை பண்ணி பாருங்களேன். நம்மனால அதை நினைச்சே பார்க்க முடியாது. ஐயோ என்ன அகோரமான ஒரு உருவம்னு. ஒருவேளை ஆதாம்ல இருந்து எல்லாருமே அப்படி பிறந்திருந்தா நமக்கு அது பெரிய விஷயமாவே தெரிஞ்சிருக்காது. சரிதாங்களா? அப்போ கர்த்தர் உண்டாக்கினது எல்லாவற்றையும் நேர்த்தியாண்டவர் படைச்சிருக்காரு. அதுல குறை என்று ஒன்றுமே இல்லை. அதனால போய் அந்த மலை அங்க இருக்கிறது இடைஞ்சலா இருக்குதுன்னு நம்ம போய் நகர்த்துவதற்கு அங்க ஒரு வேலையும் இல்லை. ஆனா அதை விட பெரிய ஒரு மலை நம்மளோட இருதயத்துக்குள்ள இருக்குது. அது என்ன தெரியுங்களா? மாம்ச மலை. என்ன மலைங்க? மாம்ச மலை. அது நம்முடைய இருதயத்துல ஊட்டி மலையை விட பெரிய மலை ஒண்ணு உட்காந்துட்டு இருக்குது. அந்த மலை என்ன பண்ணும் தெரியுமா? நம்மளை தேவனிடத்துல நெருங்க விடாம தடுத்துட்டு இருக்கோம். அந்த மலையை தகர்க்கறதுக்கு வேணா நம்ம இந்த காரியத்தை உபயோகப்படுத்தலாம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்ல. நீ இந்த பிரச்சனையை ஆண்டவரத்துல கொண்டு போய் விடு. மலை மாதிரி இருக்கிற இந்த பிரச்சனைகளை, இந்த போராட்டங்களை நீ கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட விடு. ஆண்டவரால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லா இடத்திலையும் விசுவாசத்தை, ஜனங்களுடைய விசுவாசத்தை பலப்படுத்துவதற்காக தேவன் இந்த வார்த்தை எடுத்து பேசுகிறாரு. உங்களால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இதைவே பேதுருவும் எடுத்து பயன்படுத்துகிறார். நீங்க பேதுருவுல மன்னிக்கவும், பேதுருல எபிரேயன் ஆக்கியோன் எடுத்து பயன்படுத்துகிறார். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் என்ன கூடாத காரியம் பார்த்துட்டு இருந்தோங்க? இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? ஏசப்பா அதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்றாரு? நீங்க விசுவாசிக்கணும். நீங்க விசுவாசித்தா உங்களால கூடாத காரியம்னு ஒன்றுமே இல்லைன்னு சொல்றாரு. அதைய கற்றுக்கொண்டு ஏசாமி பேசும் போதெல்லாம் பேதுரு என்ன பண்ணிருப்பாருங்க, அல்லது அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணிருப்பாங்கிறது கற்றுக்கொண்டு இருப்பாங்க. இப்போ புதிய ஏற்பாட்டு நிருபத்துல மீண்டும் பரிசுத்தாவியானவர் அதை நினைவூட்டி பேசுகிறார். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். அப்ப முதல்ல நான் தேவனிடத்துல சேரணும்னு சொன்னா எனக்கு என்ன வேணும்? விசுவாசம் வேணும். இப்ப பிரச்சனையும் அதுதான் இல்லைங்களா? பிரச்சனை அதுதான். ஏன்னா விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்துல நெருங்க முடியாது, தேவனுக்கு பிரியமாய் வாழ முடியாது. தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நம்மனால முடியாது. சரிங்களா? இப்ப விசுவாசம், நாம வச்சிருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது? மரியாளுக்கு அங்க ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. அவங்க ஏற்கனவே விசுவாசிக்க கூடியவங்கதான். அவங்களுக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. இது நடக்குமா, அந்த நடக்குமா என்ற ஒரு பயம் வரும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தையை கொடுத்து அவங்களை என்ன பண்றாங்க, பலப்படுத்துறாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம யோசிப்போம், நாம வைத்திருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்ட ஒரு விசுவாசம்? நம்ம வைத்திருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டது? நம்ம வச்சிருக்கிற நம்பிக்கை எப்படிப்பட்டது? இந்த நம்பிக்கை எப்படி தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்ற அந்த அபரிவிதமான விசுவாசத்தை நோக்கி எப்படி நகர்த்துவது? நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம வெளியில போறோம், புரியறதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? வெளியில இருக்கிற ஒரு ஜனங்களை நம்ம சந்திக்கிறோம். ஏதோ ஒரு வருத்தத்துல, துயரத்துல, ஏதோ ஒரு தேவையில இருக்கக்கூடிய ஜனங்களை நம்ம சந்திக்கிறோம். அவங்ககிட்ட நம்ம சொல்றோம், நீங்க வாங்க ஏசப்பா கிட்ட வந்து ஜெபம் பண்ணி பாருங்க, கடவுள் என்ன பண்ணுவாரு, உங்க பிரச்சனைய மாத்துவாரு, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற இந்த போராட்டம் சீக்கிரம் முடிவுக்கு வரும், நீங்க வாங்க, நம்பிக்கையோட வாங்கன்னு நம்ம சொல்றோம். அவங்களும் நம்புறாங்க. சரிங்களா? நம்புறாங்க, வர்றாங்க, ஆண்டவரத்துல ஜெபிக்கிறாங்க, விசுவாசத்துல பெற்றுக்கொள்ளுகிறாங்க. இதுக்கு பேரு என்னதுதான் சொல்லுங்க? இதுக்கு பேரு என்னதான்? விசுவாசம் தான். நம்பிக்கை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்ல. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் ஒன்றையும் நம்ம தேவனத்திலிருந்து என்ன பண்ண முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க, பெற்றுக்கொண்டாங்க, எல்லாமே சரி. என்னோட வாழ்க்கையிலேயே நான் நிறைய அந்த மாதிரி மனிதர்களை, நான் சாட்சிகளை நான் பார்த்திருக்கிறேன்.
பெற்றுக்கொள்ற வரைக்கும் ஓகேங்க. அடுத்து நம்ம ஒண்ணு சொல்றோம், இயேசுபாட்டு இருந்து பெற்றுக்கொண்டீங்க இல்லையா, இவர் மாத்திரம்தான் ஜீவன் உள்ள ஒரே தேவன். இவர் மாத்திரம்தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் மரித்து உயிர் தெழுந்து நம்மை மீட்க வல்ல ஒரே கர்த்தர். அந்த விசுவாசத்திற்கும் கிறிஸ்துவின் மூலமாக உண்டாகிற ரட்சிப்புக்கு மாத்திரம் தங்களை ஒப்பு கொடுத்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு வருகிற விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்களா இல்லையா? இருக்குங்களா? இருக்கு. நிச்சயமா விசுவாசத்துல வித்தியாசம் இருக்கு. இப்பதான் நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நாம வைத்திருக்கிற விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்குது? ஒருவேளை பைபிள்ல நடக்கிறது போட்டிருக்கிறது எல்லாமே நடக்குது, அப்ப இயேசுசாமி உண்மையான தெய்வமா இருப்பாரோன்னு கூட நம்ம நம்பலாம். ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நாடுகளுக்கு நாடு என்ன வரும்? யுத்தம் வரும், பேரழிவுகள் வரும், இயற்கை சீற்றங்கள் வரும், சுனாமி வரும், எல்லாமே ஏற்கனவே தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டிருக்குது. அதெல்லாம் நடக்குது. பைபிள்ல சொன்ன மாதிரி எல்லாமே நடந்திருக்குது. பைபிள்ல சொன்ன மாதிரியே அங்க கிரேக்க சாம்ராஜ்யத்திலிருந்து நடந்த எல்லாமே தத்ரூபமா அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப அதே மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னா அந்த தெய்வம் உண்மையா இருக்கலாம்னு சொல்லி கூட நம்ம நம்பலாம். அதெல்லாம் சாதாரண விசுவாசம். அந்த விசுவாசத்தினால என் வாழ்க்கையில என்ன விதமான மாற்றம் உண்டாகிறது என்பதைத்தான் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உங்க விசுவாசத்தினால, என்னுடைய விசுவாசத்தினால என்னுடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான வாழ்வியல் மாற்றம் உண்டாகி கொண்டு இருக்கிறது என்பதை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். சும்மா நம்பிக்கொண்டு இருப்பதுக்கு பேரு என்ன இல்லைங்க? விசுவாசம் இல்ல. அதுக்குதான் அந்த உதாரணம் நான் சொன்னேன். ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மை செய்வாருன்னு சொல்லி வந்துட்டு போயிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன இல்லைங்க? விசுவாசம் இல்ல. அந்த விசுவாசம் என்ன ஆகும்னு தெரியுங்களா? அந்த விசுவாசம் உடைக்கப்படணும். சொல்லுங்க, அந்த விசுவாசம் உடைக்கப்படணும். அது உடைஞ்சிருச்சுன்னா எல்லாம் வீணா போயிருமே? இல்ல. கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, உடைக்கப்பட்ட பாத்திரங்களை தான் எடுத்து தான் விரும்பின பாத்திரமாக உருவாக்குவாரு. குயவன் கையில கொடுக்கப்பட்ட களிமண்ணை போல. சரிங்களா? நம்ம ஏற்கனவே ஒரு மாதிரியான ஒரு விசுவாசத்துல வளர்ந்து வந்திருக்கிறோம். அது பெற்றவர்களால பிறப்பின் அடிப்படையில நமக்கு போதிக்கப்பட்டு இருக்கலாம், அல்லது யாரோ ஒருவர் கேட்டு நம்ம ஆண்டோடைய சமூகத்துல வந்திருக்கலாம். ஏதோ ஒரு நம்பிக்கையில நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனா இந்த வாழ்க்கையில நான் வச்சிருக்கிற இந்த நம்பிக்கை பத்தாது. இந்த நம்பிக்கை என்னை எப்படி மாத்திருக்கணும் தெரியுங்களா? தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத என் வாழ்க்கையில கண்டு உணர்ந்து அனுபவித்து ருசித்து நான் அந்த விசுவாச அபரிவிதமான அந்த அசாதாரணமான விசுவாசத்துக்குள்ள வந்தால் ஒழிய தேவனுடைய சித்தத்தை செய்யற பிள்ளையா நான் மாறவே முடியாது. நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த கேட்டகரி 1 விசுவாசம், அதுலயே உட்கார்ந்த வாழ்க்கை வீணா போயிடும். கர்த்தர் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுங்களா? எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் ஆண்டவரை உறுதியாக நம்பி, எப்பேற்பட்ட நிலைமையிலும் எப்பேற்பட்ட புயல் நம்ம வாழ்க்கையில அடிச்சாலும் கர்த்தரை விட்டு விலகாத உறுதியான நம்பிக்கை நம்ம வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அது உருவாகிறது கொஞ்சம் கஷ்டம், அது ஈஸி இல்ல. சரிங்களா? இந்த நாள்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா, நான் வச்சிருக்கிற நம்பிக்கை, நான் வச்சிருக்கிற விசுவாசம் சரியான விசுவாசம் தானா என்பதை நான் என்னை நானே சீர்தூக்கி பார்க்க போகிறேன். இது சரியான விசுவாசம் தானா? சரியான விதத்துல நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னா, அவர் என்னிடத்துல விரும்புகிற எதிர்பார்க்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு உச்சபட்சமான எதிர்பார்ப்பு என்னிடத்துல இருக்குதா? ஆபிரகாம் நம்ம பார்த்தோம், ஆபிரகாம்கிட்ட நம்ம சிந்தித்தோம். ஆண்டவர் என்ன சொல்லி ஆபிரகாம கூப்பிட்டாரு? உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன்னு சொல்லி ஆண்டவர் ஆபிரகாம கூப்பிட்டாரு. இப்போ ஒருவேளை ஆண்டவர் உனக்கு நான் சொத்து கொத்துக்களை தருவேன், நீ வான்னு சொன்னா அவர் வரணுன்ற அவசியமே இல்லை. அவர்கிட்ட ஏற்கனவே இருக்கிற அங்கேயே கொண்டுக்குவாரு. சரிங்களா? உன் பிரச்சனைய நான் சரி செய்வேன், உனக்கு ஒரு பிள்ளைய தருவேன்னு சொல்லி ஆண்டவர் அழைச்சிட்டு போனாரு. அதை நம்பி ஆண்டவர் போனாரு. அதை நம்பி ஆபிரகாம் மன்னிக்கவும் ஆபிரகாம் செல்கிறாரு. அவருடைய விசுவாசம் அப்பதான் துவக்குது. அந்த விசுவாசம் அதோட நின்று, ஒருவேளை ஆண்டவர் அழைத்த இம்மிடியட்டா ஒரு 2 வருஷத்துல 3 வருஷத்துல ஒரு குழந்தைய கொடுத்திருந்தா அந்த விசுவாசம் அப்படியே நிறைவேறி இருக்கும். சொல்றது புரியுதுங்களா? அவர் என்ன விசுவாசிச்சாரோ அது என்ன இருக்கும்? அப்படியே நிறைவேறி இருக்கும். ஆனா ஆண்டவருக்கு அது பத்தாது. ஆண்டவர் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக ஆபிரகாமை உருவாக்க வேண்டும் என்று நினைத்தாருன்னு சொன்னா, விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாக. சரிங்களா? விசுவாசிகளுக்கெல்லாம் தகப்பனாக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து வந்து ஆபிரகாமுடைய சந்ததியிலே பிறக்கும்படியான ஒரு அற்புதமான மனிதராக ஆபிரகாமை உருவாக்க வேண்டும் என்று தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். தேவனுடைய சித்தம் நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. எப்படிப்பட்டதுங்க? நம்முடைய கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்டது. மேலான ஒரு சித்தத்தை ஆண்டவர், எதிர்காலத்துக்கான ஒரு சித்தத்தை, பரம கணானுக்கான ஒரு சித்தத்தை ஒவ்வொரு விசுவாசியுடைய பிள்ளையின் மேலே வச்சிருக்காரு ஆண்டவர். அதை ஆண்டவர் எப்படி நிறைவேற்றுவார் தெரியுங்களா? இப்படி ஆண்டவர் புள்ள தருவாரு நம்பி வந்துட்டு இருந்தா ஆபிரகாமுக்கு உடனே ஆண்டவர் தரலைங்க. என்ன பண்ணாரு?
கொஞ்சம் கொஞ்சமாக அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் தலையிடுகிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய விசுவாசத்தை உடைக்கிறாரு. உடைச்சாரா இல்லைங்களா? உடைச்சாரு ஆண்டவர். அவர் வச்சிருந்த நம்பிக்கையை ஆண்டவர் உடைச்சாரு. எப்படி உடைச்சாரு? பிள்ளை தருவேன்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. இத நம்பி நான் ஒரு கூட்டத்தையே என் கூட சேர்ந்து நான் கூட்டிட்டு வந்துட்டேனே. இப்ப வனாந்தரத்துல என் பெத்தவங்களை எல்லாம் விட்டுட்டு நான் வாழ்ந்துட்டு இருந்த சொந்த ஊரை விட்டுட்டு எனக்கு பழக்கம் இல்லாத ஒரு ஊருக்குள்ள நான் வந்து புகுந்திருக்கிறேன். எதை நம்பி புகுந்திருக்கிற? இந்த காணாத ஒரு தெய்வம் எனக்கு கொடுத்த ஒரு வாக்குத்தத்தை நம்பி நான் வந்திருக்கிறேன். ஆனா அந்த விசுவாசம் செத்து போகிற அளவுக்கு ஆண்டவர் என்ன பண்ணல? அந்த ஜெபத்துக்கு பதிலே கொடுக்கல. சொல்ல வர்றது புரியுதுங்களா? அந்த ஜெபத்துக்கு என்ன பண்ணல ஆண்டவரு? பதிலே கொடுக்கல. எது வரைக்கும் பதில் கொடுக்கல? வயதான வரைக்கும். 75 வயசுல கிளம்புன ஆபிரகாம் 99 வயசாகிற வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணலீங்க? அதுக்கு பதிலே கொடுக்கல. அப்போ பயம் வருமா வராதுங்களா? வரும். சரியான விசுவாசம் எப்ப உருவாகும் தெரியுங்களா? தேவனால செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்ற ஆபிரகாம் நம்புவதற்கான விசுவாசம் எப்ப உருவாகும் தெரியுங்களா? ஏற்கனவே நீங்க ஒரு நம்பிக்கை வச்சிருப்பீங்க பாத்தீங்களா? அது உடையும் போதுதான் உருவாகும். அதெல்லாம் உடையும். ஆண்டவர் எனக்கு செய்வாரு நம்பிட்டு இருந்த காலங்கள் எல்லாம் உடையும். நான் இப்படிதான் அது நடக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த காலங்கள் எல்லாம் உடையும். அந்த நம்பிக்கையெல்லாம் உடைச்சு சுக்குநூறாகும். ஆனா ஆண்டவர் கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. 99 வயது வரைக்கும் ஆபிரகாமால காத்திருக்க முடியல. சரீரம் செத்து போகுது. சாராளுடைய கர்ப்பம் செத்து போகுது. என்ன பண்றாங்க? இடையிலேயே அவங்க ஒரு பை ப்ராடக்ட் எடுத்துடுறாங்க இல்லைங்களா? அப்படியே நேரா போகாம கொஞ்சம் அப்படி சுத்தி வளைச்சு போனாலும் அதே ரூட்டு தானே, அப்படி போயிருவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க? இரண்டாவதாக ஒரு திருமணம் பண்றாங்க. அதன் மூலமா ஆண்டவர் குழந்தையை கொடுத்தாரு. அவர் நினைச்சா அதை கொடுக்காம கூட இருந்திருக்க முடியும். ஆனா ஏன்னு தெரியல, ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வச்சு அதுக்கு ஒரு குழந்தையும் கொடுத்துட்டாரு. ஆனாலும் அந்த குழந்தைய ஆபிரகாம் தன் கூட வச்சுக்க முடிஞ்சுதா? இல்ல. நீ என்ன பண்ணு? மாம்சத்தால பிறந்த உன்னுடைய மகனை நீ என்ன பண்ணு? வெளியில துரத்து. அது உன் மாம்சத்துல வந்த நம்பிக்கை. அது எப்படி வந்த நம்பிக்கை? உன் மாம்சத்துல தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நீ நம்பும் போது அந்த நம்பிக்கை வரல. அந்த பிள்ளை அதனால பிறக்கல. ஐயோ என் சரீரம் செத்து போகுது, எப்படியாவது நான் அதுக்குள்ள ஒரு குழந்தைய பெத்துக்கணுமே நீ மாம்சத்தின் மேல நம்பிக்கை வச்சு நீ போய் பெத்த பாத்தியா? அதனால அந்த குழந்தைய என்ன பண்ணு? நீ வெளியில துரத்து. உனக்கு இன்னும் ஒரு விசுவாசம் தேவைப்படுது ஆபிரகாம். அது என்ன? தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை நீ உன்னுடைய வாழ்க்கையில அறிந்து உணர்ந்து ருசி பார்த்து இந்த தேவனை பின்பற்றும்படியாக ஒரு காரியம் உனக்காக நான் வைத்திருக்கிறேன். காத்திருக்க வச்சாரு. எது வரைக்கும் தெரியுங்களா? 100 வயசு ஆகிற வரைக்கும். சரீரத்தின் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எல்லாம் செத்து போய் இது எப்படி ஆகும்? மரியாதை கேட்டாங்க பார்த்தீங்க, இது எப்படி ஆகும்? என் வாழ்க்கையில இந்த சூழ்நிலை இவ்வளவு தூரம் ஆயிடுச்சு, இவ்வளவு மோசமாயிடுச்சு, இவ்வளவு காலங்கள் கடந்து போயிடுச்சு, இனி எப்படி ஆகும்னு ஒரு சூழ்நிலை வர்ற வரைக்கும் ஆண்டவர் காத்திருக்க வைக்கிறார். அதன் பிறகு ஆண்டவர் ஒரு குழந்தையை கொடுத்தாரு பாருங்க. அப்போ ஆபிரகாம் அந்த வார்த்தையை சொல்லல, ஆனா நிச்சயமா அவர் உணர்ந்திருக்கிறாரு. தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. ஆபிரகாம் உணர்றாரு, தேவனால முடியாது ஒன்றுமே இல்லை. இப்ப ஆபிரகாமுக்கு நம்ம கேட்கலாம், ஏன் ஆண்டவரே அன்னைக்கே உங்களை நம்பிதானே வந்தாரு, அப்பயே கொடுத்துட்டு போக வேண்டியதானே? எதுக்கு ஆண்டவரே இப்போ இத்தனை வயசு வரைக்கும் எதுக்கு ஆண்டவரே காத்திருக்க வச்சு அந்த மனுஷனை பாடாப்படுத்தி எதுக்கு ஆண்டவரே இத்தனை உபத்திரவம்? எதுக்கு ஆண்டவரே? ஆண்டவருக்கு ஒரு பதில் வச்சிருக்காருங்க. இப்ப ஆபிரகாம்கிட்ட போய் ஆண்டவர் என்ன கேட்கிறாரு தெரியுங்களா? உன் மகனை கொண்டு போய் எனக்கு என்ன பண்ணு? பலியிடு. யாராவது கொடுப்பாங்களா? ஆபிரகாம் கொண்டே கொடுக்க போறாருங்க. கத்தியை எடுத்து உரையிலிருந்து எடுத்து அந்த ஈசாக்கை வெட்டுற வரைக்கும் துணிஞ்சிட்டாரு. ஆண்டவர் தடுக்கலைன்னா என்ன பண்ணிருப்பாரு? வெட்டி போட்டிருப்பாரு. ஏன் தெரியுமா? ஆபிரகாமுக்குள்ள ஒரு அபரிவிதமான விசுவாசம் இருக்குது. நான் ஈசாக்கை நான் அப்படி குத்துயிர் கொலையுயிராக அல்லது அவனை துண்டமாக நான் வெட்டி போட்டா கூட என் கர்த்தரால என்ன பண்ண முடியும்? அவரை உயிரோட கொண்டு வர முடியும். ஏன்னா ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் ஒரு நாளும் பொய்யாகாது. ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை ஆபிரகாம்கிட்ட இதுதான், ஈசாக்கின் இடத்துல உன் சந்ததி விளங்கும். அப்ப என் சந்ததி அவன் மூலமானது இடம் வரும். அவன் செத்து போட்டாலும் அவன் கொன்று போட்டாலும் நான் என்ன பண்ணுவேன்? அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். திருப்பி அது என் கையில எனக்கு வரும். எப்படி வரும்னு எனக்கு தெரியாது, ஆனா வரும். அது பேருதான் என்னதுங்க? அபரிவிதமான ஒரு விசுவாசம். இப்போ சாதாரணமா கிளம்பி வந்த ஒரு ஆபிரகாமுக்கு அப்பவே ஆண்டவர் குழந்தை கொடுத்திருந்தா இந்த அபரிவிதமான விசுவாசம் என்ன ஆகாது? வரவே வராது. விசுவாசிகளின் தகப்பனாக எல்லாவற்றையும் விட, ஜீவனை விட, தனக்குண்டான எல்லாவற்றையும் விட கர்த்தரை நேசிக்கக்கூடிய ஒரு ஆபிரகாம் தேவனால என்ன பண்ண முடியாது? உருவாக்க முடியாது. இப்ப புரியுதுங்களா? இந்த அனுபவங்களால் நிறைந்த ஒரு வாழ்க்கையில தான் நம்மளால சொல்ல முடியும், தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன், சரிங்களா? ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி. அப்போ இந்த ஒரு விசுவாசம், இந்த அபரிவிதமான விசுவாசம் சாதாரணமானது கிடையாது.
நம்ம வாசிக்கும் போது வேணா சாதாரணமா வாசிக்கிறோம், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை, தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை சாதாரணமா வாசிச்சிடலாம். ஆனா அது உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அது செயல்படும் போது, அதை அறிந்து உணரத்தக்க விசுவாசமாய் மாறும் போதுதான் தேவ சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேறி இருக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? இது ஈஸி கிடையாது, ரொம்ப கஷ்டம். ஈஸி எல்லாம் கிடையவே கிடையாது. அப்போ இந்த அனுபவம் முதல்ல இந்த விசுவாசம் எனக்கு எப்படி வருது தெரியுங்களா? முதல் காரியம், இந்த விசுவாசம் அனுபவத்தால் வருகிறது. எப்படி வருது சொல்லுங்க? அனுபவத்தால் வருகிறது. இட் கம்ஸ் ஃப்ரம் தி எக்ஸ்பீரியன்ஸ். அனுபவத்தால் வருகிறது. ஒரு காரியத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 34 36 வரையிலான வசனத்தை வாசிங்க. சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து சந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவிட்டேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு கொண்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். போதுங்க. அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. இப்போ நம்ம இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும் இல்லைங்களா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம். தாவீது போய் எங்க நிக்கிறாரு? கோலியாத்துக்கு முன்னாடி நின்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை அவன் தூஷிச்சதுனால தாவீதுக்கு என்ன ஆச்சுங்க? ஒரு கோபம் வந்தது. அவருக்கு கோபம் வந்தது காரணம் என்ன தெரியுங்களா? கர்த்தரையும் எப்படி தூஷிக்கலாம்? ஒரு அந்நியன், இவன் வாயிலிருந்து எப்படி ஒரு தூஷணம் வரலாம் அப்படின்னு ஒரு கோபத்துலதான் அவர் அந்த களத்துக்கே போறாரு. சரிங்களா? நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன். அந்த களத்துல தாவீது போர்க்களத்துல தாவீது போவதற்கு முன்பதாக அங்க யாரெல்லாம் இருக்கிறாங்க? பெலிஸ்தியர்களை தவிர வேற யாரெல்லாம் இருக்கிறாங்க? சவுல். அந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜா யாரு? சவுல். தாவீது ஒரு சின்ன வாலிபன். சரிங்களா? அவனை விட்டுருங்க. சவுல் அங்க இருக்கிறாரு. அவரோடு கூட யுத்த வீரர்கள் இல்லைங்களா? ராணுவ வீரர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் நீ தேசத்துக்காரங்களா? இல்ல. இவங்கள யாருங்க? இஸ்ரவேலர்கள். இவங்க எல்லாருமே இஸ்ரவேலர்கள். வேற ஒரு வார்த்தையில சொல்ல போனா இவங்க எல்லாருமே விசுவாசிகள். சரிதானுங்க? எல்லாருமே விசுவாசிகள். கர்த்தரை தான் அவங்க வணங்குறாங்க. எல்லா பலிகளும் செலுத்தி இருப்பாங்க. நியாயப்பிரமாணத்தின்படி மோசே கொடுத்த எல்லா காரியங்களையும் அவங்களும் என்ன பண்ணிருப்பாங்க? கடைபிடிச்சிருப்பாங்க. விசுவாசிகள் தான், எல்லாரும் விசுவாசிகள் தான். ஆனா தாவீது இடத்துல இருக்கிற விசுவாசம் மட்டும் எப்படி வித்தியாசப்படுது? அவங்களும் தான் நம்பிக்கை வச்சிருக்காங்க. எல்லாருமே கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா தாவீது கிட்ட இருக்கிற விசுவாசத்துல மட்டும் ஒரு வித்தியாசம் இருக்கே. தாவீது மட்டும் தைரியமா போய் கோலியாத்து முன்னாடி நிக்கிறாரு. அது என்ன காரணம் தெரியுங்களா? தாவீதின் விசுவாசம் அனுபவத்தால் நிறைந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதின் விசுவாசம் எப்படி இருக்குதுங்க? அனுபவங்களால. அதுதான் நம்ம இந்த பகுதியில வாசிக்கிறோம். தாவீது போய் நிக்கும் போது எல்லாரும் அவரோட ஏளனம் பண்றாங்க. சின்ன பையனா இருக்கிற, உனக்கு அந்த ட்ரெஸ் கூட உனக்கு ஃபிட் ஆகல இல்லையா? நீ எப்படி போய் நீ கோலியாத்து கூட நிக்க முடியும்னு எல்லாரும் கேலி பண்ணும்போது தாவீது அதுக்கு செவி கொடுக்காம சவுலை பார்த்து சொன்ன வார்த்தைகளை தான் இப்ப நம்ம வாசிச்சோம். என்ன தெரியுங்களா வாசிச்சோம்? நானும் ஒரு அடியா, நான் உங்களுடைய அடியா, நான் என்ன பண்ண? ஆடுகளை மேய்ச்சு கொண்டுட்டு இருந்தேன். இந்த கதையெல்லாம் கேட்கறதுக்கு அவருக்கு நேரம் இருந்திருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. சவுலுக்கு ஏண்டா எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. நீ ஆடு மேய்ச்சா என்ன, கோழி வளர்த்துனா என்ன, இதை இங்க சொல்லிட்டு இருக்க. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்துச்சு. நான் அதை மேற்கொண்டேன். எப்படி மேற்கொண்ட? அதன் தாடியை பிடித்து அதை மேல பாய்ந்து எல்லாம் நான் மேற்கொண்டேன். எப்படி தெரியுமா? என் தேவன் எனக்கு கொடுத்த பலத்தினால நான் மேற்கொண்டேன். நான் இருக்கிற சைஸுக்கு கோலியாத்தை வச்சு கம்பேர் பண்றீங்களே, நான் இருக்கிற சைஸுக்கு சிங்கத்தையும் வச்சு கம்பேர் பண்ணுங்க, கரடியும் வச்சு கம்பேர் பண்ணுங்க. அது எவ்வளவு பெரியதா இருக்குது. அவ்வளோ பலம் உள்ள ஒரு மிருகத்தை நான் என்ன பண்ணேன்? என் கையால அடிச்சு கொண்டிருக்கிறேன். இந்த கோலியாத்தும் அது அப்படி சாதாரணமா சொல்ல, விருத்த சேதனம் இல்லாத அப்படின்னு என்ன அர்த்தங்க? தேவனை விசுவாசிக்காத, தேவனை பற்றின அறிவில்லாத இந்த கோலியாத்தும் அப்படிப்பட்டவன் தான். நான் அதை கொன்று போடுவேன். அப்ப தாவீது அங்க போய் தைரியமா நின்னதுக்கு என்ன காரணங்க? அவருக்கு ஏற்கனவே தேவன் கொடுத்திருந்த அனுபவம். இப்ப உங்க வாழ்க்கையை நீங்க சீர்தூக்கி பாருங்க. கர்த்தரை நீங்க எப்படி விசுவாசிச்சு கொண்டு இருக்கிறீங்க? உங்க வாழ்க்கையில அனுபவம் இருக்கா? கர்த்தர் உங்க வாழ்க்கையில தலையிட்ட அனுபவம் இருக்கா? அது இருந்தா மட்டும்தான் நீங்க நிக்க முடியும். பிரச்சனைக்கு முன்னாடி போய் நிக்க முடியும். கோலியாத்து முன்னாடி போய் நான் நிக்கணும், நான் ஜெயிக்கணும், விசுவாசம் உள்ள வார்த்தைகளை பேசணும்னா என் வாழ்க்கையில கர்த்தர் என்ன பண்ணிருக்கணும்? தலையிட்டு இருக்கணும். அப்ப நம்ம கேட்கலாம், ஏன்டவரே தாவீதுக்கு வாழ்க்கையில மட்டும் தலையிட்டீங்க, கோலியாத்து மற்ற 4 வீரர்கள் வாழ்க்கையில நீங்க தலையிட்டு இருக்க வேண்டியதானே நம்ம கேட்கலாம். அதுக்குதான் ஆண்டவர் அழகான பதில் வச்சிருக்கிறாரு. நீ முதல்ல என்ன பண்ணணும்? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நீ முதல்ல என்கிட்ட நம்பி வா. உங்ககிட்ட இருக்கிற உடஞ்ச அந்த விசுவாசத்தை என்கிட்ட கொடு.
உங்ககிட்ட இருக்கிற அவநம்பிக்கை உள்ள அந்த இருதயத்தை நொறுங்குண்ட ஆவியை நீ என்கிட்ட கொடு. அது எவ்வளவு மோசமா இருந்தாலும் பரவாயில்ல. ஆண்டவரே நீங்க இருக்கிறீங்களானே எனக்கு டவுட்டா இருக்குது அப்படின்னு நீ நினைச்சினாலும் கூட பரவாயில்ல. உன் மனசுல என்ன இருக்கோ, என்ன சந்தேகம் இருக்கோ, அதே இருதயத்தோட நீ என்கிட்ட வா. நான் என்ன பண்ணுவேன், உனக்கு நவமான இருதயத்தை உனக்கு அருளி செய்வேன். என் வார்த்தைகளை அதுல எழுதுவேன். என்னை விசுவாசிப்பதற்கு ஏதுவான பலனை நான் உன்னிடத்துல உண்டாக்குவேன். முதல்ல போய் சிங்கத்துக்கு முன்னாடி நிக்கிறதுக்கு தாவீதுக்கும் கொஞ்சம் பயம் இருந்திருக்கலாம். கரடி முன்னாடி நிக்கிறதுக்கு தாவீதுக்கு கொஞ்சம் பயம் இருந்திருக்கலாம். ஆனா எப்படியோ அவனுடைய கிருபையில போராடி ஜெயித்த பிறகு அவருக்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வருது. உங்களுடைய வாழ்க்கையை நீங்க திருப்பி பாருங்க. நீங்க கர்த்தரை நம்புகிற அந்த உறுதியான நம்பிக்கை எதுல அடங்கி இருக்குன்னா, நீங்க கர்த்தரோடு வாழ்ந்த அனுபவத்துலதான் அது வருமே ஒழிய சாதாரணமா போய் ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. என் கர்த்தரால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லைன்னு நம்ம சாதாரணமா சொல்லிட முடியாது. அந்த அனுபவம் என் வாழ்க்கையில வேணும். என்னுடைய விசுவாசம் அனுபவங்களாக என்ன ஆயிருக்கணும், மாறணும். ஒருவேளை இந்த அனுபவம் இல்ல, என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்படி எல்லாம் ஒரு அனுபவம் இல்ல என் வாழ்க்கையில. நானும் வரேங்க, சர்ச்சுக்கு வரேங்க, சாமி கும்பிடுறேன், காணிக்க போடுறேன், இப்ப என்னங்க குறைச்சு போச்சு? என்னை தவிர நீங்க பெருசா வாழ்ந்துட்டீங்கன்னு இந்த பேச்சு பேசுறீங்கன்னு கூட நீங்க நினைக்கலாம். எனக்கு அந்த பெருசா எனக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியல, இப்ப என்ன அதனால அப்படின்னு கேட்கலாம். என்ன நடக்கும் தெரியுங்களா? இந்த மாதிரி விசுவாச அனுபவங்களா, தேவனோடு வாழக்கூடிய அனுபவம் எல்லாம் இல்லைன்னா முதல்ல நிறைய இழப்பு இருக்கு. நான் சுருக்கமா ஒரு சிலதை மாத்திரம் சொல்றேன். முதல்ல என்ன நடக்கும் தெரியுங்களா? கர்த்தர் யாருன்னே நமக்கு புரியாது. அதான் உண்மை. கர்த்தர் யாருன்னே நமக்கு புரியாது. நாங்க ஒர்க் பண்ணும்போது எங்க கூட ஒரு சகோதரி இருந்தாங்க, சரிங்களா? அவங்க அந்த நாட்கள்ல ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களும் குழந்தைக்காக அவங்களும் ரொம்ப வருஷமா காத்திருந்தா அழுதுட்டு இருந்தாங்க. ஒரு முறை நாங்க ஜெபிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த சகோதரிக்கு கர்த்தர் உண்மையிலேயே கொடுக்குறாருங்கிற ஒரு தரிசனத்தை நான் பார்த்தேன். நான் காலை எழுந்து நான் ஜெபம் பண்ணேன், நான் விசுவாசித்தேன். அது உண்மையிலேயே நான் சகோதரிட்ட சொன்னேன். அவங்க வேற இது சேர்ந்தவங்க. அப்புறம் இம்மிடியட்டா அவங்க மனம் வருந்தி அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாங்க, எல்லாமே பண்ணாங்க. சொல்லி 3வது மாசம் முடியலீங்க, அவங்க கன்சீவ் ஆனாங்க. சரிங்களா? அவங்களுக்கு குழந்தை பிறந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொன்னேன்னா, ஒரே ஒரு முறை நீங்க என்ன பண்ணுங்க, எங்க சர்ச்சுக்கு வரணுங்கிறது கூட இல்ல, ஒரே ஒரு முறை நீங்க பக்கத்துல இருக்கிற உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு சர்ச்சுக்கு போங்க, அந்த குழந்தைய எடுத்துட்டு போங்க, நீங்க ஒரு நன்றி காணிக்க ஆண்டவருக்காக செலுத்துங்க நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா எனக்கு 100% தெரிஞ்சது இந்த காரியம் கர்த்தரால வந்ததுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சது. அவங்களும் அந்த இருதயத்துல இருந்தாங்க. ஆனா நாளாக என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் நிறைய சொல்லுவாங்க இல்லைங்களா, நிறைய நம்பிக்கைகளை சொல்லுவாங்க இல்லைங்களா, இல்ல நான் அங்க பொருத்தனை பண்ணி இருந்தேன், இந்த கடவுளுக்கு நான் பொருத்தனை இவ்வளவு சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்ப அவங்க டைவர்ட் ஆகி எல்லாத்தையும் விட்டுட்டு அதை அவங்க கடைசி வரைக்கும் செய்யல, அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. எனக்கு அது ரொம்ப வருத்தம். நான் முடிஞ்ச அளவுக்கு சொல்லி பார்த்தேன், ஆனா அவங்க செய்வேன். கொஞ்ச நாள் ஆச்சு என்னாச்சு தெரியுங்களா? அவங்க குடும்பம் அப்படியே செதறிச்சு. கணவர் வேற பழக்கங்கள்ல அடிமையானாரு, பின்வாங்கி போனாரு, அந்த குடும்பமே செதஞ்சிச்சு. அதையெல்லாம் விட்டுட்டு அவங்க கணவரை விட்டு டைவர்ஸ் வாங்கிட்டு அவங்க சிங்கிளா போய் கஷ்டப்பட்டு அவங்க குழந்தைய வளர்த்திட்டு இருந்தாங்க. சரிங்களா? நான் தண்டனைன்னு நான் சொல்ல வரல, நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் யாருன்னு நான் புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் என் வாழ்க்கையில ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நான் என்ன பண்ணணும், கர்த்தரிடத்துல வரணும். எனக்கு அனுபவம் இருக்கணும். விசுவாசத்துல தேவன் எனக்கு கொடுத்தார், அல்லது விசுவாசத்துல என் விசுவாசத்தை தேவன் தட்டி எழுப்பினாருங்கிற அனுபவம் எனக்கு இல்லைன்னா என்னால கடவுளை புரிந்து கொள்ள முடியாது. கடவுளை புரிந்து கொள்ளாது எவ்வளவு பெரிய மோசமான அனுபவம் நான் சொல்றேன். நீங்க எப்ப கடவுளை புரிந்து கொள்ள முடியலையோ, கடவுள் எப்படி செயல்படுவார் என்பதை உங்களால அறிந்து கொள்ள முடியலையோ, அன்னைக்கு வசனம் எதுவுமே உங்களுக்கு புரியாதுன்னு தான் நான் சொல்றேன். கடவுளையே புரியல, அவர் சொன்ன வார்த்தைகளை எப்படி விசுவாசிக்க முடியும்? வசனங்கள் புரியாது, வேத வார்த்தைகளுடைய வெளிச்சம் புரியாது, அதுல நடக்கிற அனுபவம் நமக்கு இருக்கவே இருக்காது. இன்னொரு மோசமான விஷயம் இருக்குது, அது என்ன தெரியுங்களா? அப்படி நடக்கிற உண்மையுள்ள தேவ பிள்ளைகளையும் புரிந்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கிறவங்க கூட ஐக்கியமா அவங்களால இருக்க முடியாது, அவங்களோட சேரவும் முடியாது. அப்ப நம்முடைய வாழ்க்கை இருக்க 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 எதுக்குள்ள போயிட்டே இருக்குன்னா, இருளுக்குள்ள போயிட்டே இருக்கும், வெளிச்சமே நம்ம வாழ்க்கையில இருக்காது. அதனாலதான் இந்த அனுபவங்கள் தேவை. தாவீது கோலியாத்தை ஜெயித்து வந்த பிறகாவது சவுல் நம்பியிருக்கலாம்ல ஆண்டவரை? யோசிச்சு பாருங்க. அதன் பிறகாவது ஏங்க இந்த ஒரு சின்ன பையன் இவ்வளவு பெரிய விஷயத்த செஞ்சுட்டு வந்திருக்கானே, எவ்வளவு பெரிய சாதனை இது, என்னால செய்ய முடியல. ஆனா இவன் போய் நிக்கும் போது நமக்கே தெரியும், எதையும் பட்டயத்துல அவன் எடுத்துட்டு போகல, வெறும் கல்ல வச்சுட்டு போனானே, எவ்வளவு பெரிய விசுவாசம். இந்த விசுவாசத்தை ஒரு ராஜாவாகி எனக்கும் கடவுள் கொடுக்கணும்னு சொல்லி அவன் போய் தாழ்த்தி அவன் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சிருந்தா கொடுத்துருப்பாரா, கொடுத்துருக்க மாட்டாரா? கட்டாயமா கொடுத்துருப்பாரு இல்லைங்களா? ஆனா அதை செய்வதற்கு அவனுக்கு மனம் இல்லை. ஏன் தெரியுங்களா? அவன் இன்னும் இருளுக்குள்ள போனான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் இருதயம் அவனை இன்னும் கெடுத்து போட்டது. அப்போ கர்த்தரோட நடக்கக்கூடிய அனுபவம் இல்லைன்னா நான் இன்னும் என்ன ஆயிட்டே இருப்பேன், மோசமாயிட்டே இருப்பேன். என் வாழ்க்கை இன்னும் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிட்டே இருக்கும். அதனாலதான் விசுவாசத்தால ஜெயிக்கக்கூடிய அனுபவம் ஒவ்வொரு கிறிஸ்தவருக்கும் தேவை, கட்டாயமா தேவை.
அதன் பிறகுதான் சவுல் என்ன பண்ணாரு தெரியுங்களா? தாவீத பகைக்க தொடங்கினான். அதுக்கு முன்னாடி கூட இல்லைங்க. அதுக்கு பிறகுதான் பகைக்க தொடங்கினான். இன்னும் கேடுகட்ட மனுஷனா மாறினான். ஆண்டவர் அவனை என்ன பண்ணாரு? தன்னுடைய இருதயத்திலிருந்து அவனுடைய ராஜ பதவியிலிருந்து அவனை எடுத்து போட்டார். ஆனா உடனே அது நடக்கல. அதுக்கு நிறைய காலம் ஆச்சு. ஏன் உடனே நடக்கல? அது தாவீதை ப்ரிப்பேர் பண்றதுக்காக தேவன் தெரிந்து கொண்ட காலங்கள். தாவீது தேவனால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை, சின்ன வயசுலயே கத்துக்கிட்டான். அதை வச்சுதான் அவருடைய வாழ்க்கை முழுவதும் போராடினார். பாத்தீங்க, வாழ்க்கை முழுவதும் போராடுவதற்கு எனக்கு என்ன தேவை தெரியுங்களா? ஒரு அபரிவிதமான விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் எப்படி வரும்? நான் தேவனோட நடக்கிற அனுபவங்களால எனக்கு அது உண்டாகும். இரண்டாவது, முதல்ல அந்த விசுவாசம், அபரிவிதமான விசுவாசம் எப்படி வரும்னு சொன்னாங்க? அனுபவங்களால வரும். ரெண்டாவது பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல, அந்த அனுபவம் ஆண்டவரால மட்டும்தான் நமக்கு வரும். எப்படி வருங்க? ஆண்டவரால மட்டும்தான் வரும். ஒரு பகுதியை மாத்திர வாசிக்கலாம். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. யார்கிட்ட ஆண்டவர் சொல்றாருங்க? கிதியோன் இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார். பராக்கிரமசாலிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவர் எப்பவுமே நாம என்ன ஆக போறோங்கிறது சொல்லி அழைப்பார். சரிங்களா? பரிசுத்தமுள்ள என் பிள்ளையேன்னு கூப்பிடுவாரு. நம்ம பார்த்தா இருக்கிற எல்லா சேட்டையும் பண்ணிட்டு இருப்போம். நமக்கு பரிசுத்துக்கு சம்மதமே இருக்காது. அப்ப ஏன் ஆண்டவர் அப்படி சொல்லி கூப்பிடுறாரு? நீ ஒரு நாள் அப்படி மாற போற அப்படிங்கிற ஃபியூச்சரை நம்ம மேல வச்சு, அந்த அடையாளத்தை நம்ம தலையின் மேல நெற்றியின் மேல வச்சு அப்படிதான் ஆண்டவர் நம்மளை பாக்குறாரு. இன்னைக்கு இவன் பாவம் செய்யறான், இன்னைக்கு நம்ம எவ்வளவு சொன்னாலும் கேட்கறதுல பின்வாங்கி போயிட்டு வந்துட்டு இருக்கான். ஆனா ஒரு நாள் என்ன ஆவான்? இவன் பரிசுத்தம் உள்ளவனா மாறுவான். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னாரு, ஓ மேல நான் என் சபையை கட்டுவேன்னு ஆண்டவர் சொன்னாரு. அதற்கு தகுதி உள்ள ஒரு மனுஷனா பேதுரு அன்னைக்கு இருந்தாரான்னு பார்த்தா இல்ல. இல்லைங்களா? இல்ல. ஏன்? நமக்கே தெரியுது அவர் பின்னாடி என்ன பண்றாரு. மறுதளிக்கக்கூடிய ஒரு மனுஷனா தான் இருக்கிறாரு. அவருடைய தற்போதைய சூழ்நிலை அப்படி இல்ல. ஆனா தேவன் அதற்காக அவரை அவமானப்படுத்தல, அழைத்த அழைப்பை அவமானப்படுத்தல. ஆண்டவர் ஃபியூச்சரை வச்சு அழைக்கிற ஒரு தேவன். இங்க கிதியோனை பாக்குறோம். கிதியோன் பயந்து போய் ஒளிஞ்சு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? பதற கோதுமையில இருந்து பிரிச்சுட்டு இருக்கிறாரு. அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? பராக்கிரமசாலியே. நம்மளை பார்த்து யாராவது ஒருத்தர் நீ பராக்கிரமசாலி, உன்னை தூக்கி அப்படியே WWFல நான் சண்டை போடுற இடத்துல உன்னை இறக்கி விடுறேன்னு சொன்னா எப்படி பயந்துக்கோ? யோசிச்சு பாருங்க. நான் யாருன்னு எனக்கு தெரியும். சிங்கத்தை களத்துல இருக்கிற மாதிரி என்னை நினைச்சிட்டு என்னை கூட களத்துல இருக்கி என்னை அடிவாக விட்டுறாதீங்கன்னு நமக்குள்ள அவ்வளவு பயம் இருக்கும். அப்படிதான் கிதியோனுக்கும் இருந்திருக்கும். நானும் பராக்கிரமசாலியை சுத்தி முத்தி தேடி பார்த்து நிஜமான என்னதான் சொல்றீங்களா? ஆண்டவர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே இதெல்லாம் ஏன் எங்களுக்கு, நீர் எங்களோட கூட இருந்தா இதெல்லாம் எங்களுக்கு ஏன் நேரிடும் அப்படின்னு கேட்கும்போது 14ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாருங்க. இப்ப போன சம்பவத்துல நம்ம பார்த்தோம், உதாரணத்துல பார்த்தோம், தாவீதுக்கு கோலியாத் முன்னாடி நிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய அனுபவங்கள் இருந்தது இல்லைங்களா? ஆனா கிதியோனுக்கு என்ன இல்லைங்க, எந்த அனுபவங்களும் இல்ல. பல ஆண்டு காலமாக நியாயாதிபதிகளுடைய காலத்துல அவங்க என்ன பண்றாங்க? ஜெயிப்பாங்க, தோப்பாங்க, மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள்ள போவாங்க, விக்கிரங்களை தேடுவாங்க, மறுபடியும் ஆண்டவர் கைவிட்டுருவாரு, அடிமைத்தனத்துக்குள்ள போவாங்க, மறுபடியும் ஆண்டவர் காப்பாத்துவார். இப்படியே மாறி மாறி போயிட்டு இருந்தது. சரிங்களா? எந்த அனுபவம் கிதியோனுடைய வாழ்க்கையில இல்ல. இங்க ஒரு சில பேர் நம்ம யோசிக்கலாம், இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் என் வாழ்க்கையில இல்லையே, கர்த்தருடைய குரலை கேட்டு கர்த்தருடைய விசுவாச வாழ்க்கையை நடக்கிறேன்னா என்னன்னு எனக்கு தெரியலையே, அப்படி கூட நமக்கு சில பேருடைய வாழ்க்கையில இருக்கலாம். எந்த வயதுல வேணாலும் நம்ம இருக்கலாம். ஆனா தேவன் யாரை வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் அழைக்க முடியும், தெரிந்தெடுக்க முடியும். அவங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற சித்தத்தை நிறைவேற்ற முடியும். அதுக்கு கிதியோனும் ஒரு சான்று. கிதியோன்ட்ட ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. இப்பதான் அவருக்கு அனுபவமே வரப்போகுது. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா. அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்களை நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் அடையாளங்கள்லாம் கேட்கிறாரு ஆண்டவர் கிட்ட. ஆண்டவர் அந்த அடையாளத்தை கொடுத்தோடனே ஒரு நம்பிக்கை வருது. சரி, ஆண்டவர் நிச்சயமா நம்மளை காப்பாத்துவாருன்னு ஒரு நம்பிக்கை வருது. அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? 7ஆம் அதிகாரத்துல கிதியோன் என்ன பண்றாரு? 7ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், எழுந்து புறப்பட்டு போய் எல்லா இடத்துலயும் எக்கால முதி அறிவிக்கிறாரு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. எத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னா 32,000 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. கிதியோனு கூட யுத்தத்துக்கு போவதற்கு எத்தனை பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க? 32,000 பேர். 3ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். நியாயாதிபதிகள் 7:3.
நான் 32 நான் சொல்லிட்டேன்னா 30ன்னு வச்சுக்கலாம், ரவுண்ட் பண்ணிக்கலாம். அங்க கரெக்டான இது இருக்காது, ரவுண்ட் பண்ணி போட்டிருப்பாங்க. சரிங்களா? யாருக்கெல்லாம் பயம் இருக்குதோ நீங்களா பின்னாடி போயிருங்கன்னு சொல்லிட்டாரு ஆண்டவர். 30,000 பேர் வந்துட்டாங்க. சரிங்களா? எத்தனை பேர் பின்னாடி போயிட்டாங்க? 20,000 பேர் பின்னாடி போயிட்டாங்க. அத்தனை பேருக்கு என்ன இருந்திருக்குறீங்க மனசுக்குள்ள? பயம் இருக்குது. ஏன்னா எதிராளி வந்து இறங்கிருப்பாங்க பாத்தீங்களா பாளையம், அவன் பார்த்தா லட்சமா வந்து இறங்கிருக்கிறான். ஆனா பார்த்தா யாருக்கா இருந்தாலும் பயம் வந்துடும். இப்ப நான் உங்களை கேட்கிறேன், 20,000 நீங்க அந்த கூட்டத்துல நிக்கிறீங்க. சரிங்களா? வாங்க எல்லாரும் யுத்தத்துக்கு போகும்போது எல்லாரும் அப்படியே கேடயத்தை புடிச்சிட்டு அப்படியே பட்டயத்தை எடுத்துட்டு அப்படியே கம்பீரமா வந்து நிக்கிறீங்க. 30,000 பேர் நிக்கிறோம். சரிங்களா? இப்ப ஆண்டவர் சொல்றாரு யாருக்கெல்லாம் பயம் இருக்குதோ ஓடி போயிருங்க. நம்ம தான் முதல்ல ஓடுவோம், அது வேற விஷயம். சரி, இருந்தாலும் நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், பின்னாடி நிறைய பேர் நிக்கிறாங்க, இன்னும் வரிசையில் நிக்கிறோம். திரும்பி பார்த்தா 20,000 பேர் ஓடிட்டான். அடுத்த ஓட்டம் யாரா இருக்குங்க? நம்மளாதான் இருக்கும். மீதி 10,000 பேர் நின்னாங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. அவங்க ஓடினதை பார்த்தும் இந்த 10,000 பேர் என்ன பண்றாங்க? இல்ல நாங்க வந்துட்டோம், கால்நடைகளால வெளியில தெரியக்கூடாது, நாங்க நிக்கிறோம், எப்படியாவது நிக்கிறோம் அப்படின்னு நிக்கிறாங்க. கிதியோனுக்கு எவ்வளவு பயம் இருந்திருக்குன்னு பாருங்க. அங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, வந்ததே 30,000 பேர் தான். அதுலயே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? 20,000 பேர்த்த வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டார். இந்த பகுதியை நம்ம ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கோம் கிதியோனை பத்தி, இல்லைங்களா? பிளேலிஸ்ட்ல இருக்கும், நீங்க போய் பாருங்க. 20,000 பேர் போட்டாங்க, 10,000 பேர் இருக்கிறாங்க. ஆண்டவர் என்ன தெரியுங்களா சொல்றாரு? 7ஆம் வசனத்தை வாசிங்களா. இல்ல, 4ஆம் வசனத்தை வாசிங்க. கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம். இப்ப பாருங்க, 20,000 பேர் ஓடிட்டாங்க. சரிங்களா? 10,000 பேர் மீதிக்கிறாங்க. கர்த்தர் என்ன சொல்றாரு? ஜனங்கள் இன்னும் அதிகம். இதுவே ஒரு பார்வைக்கு ரொம்ப அதிகம். கிதியோனுடைய பார்வைக்கு பயம், ஆனா கர்த்தருடைய பாதிக்கு அதிகம். 2ஆம் வசனத்துல ஏன் ஆண்டவர் இப்படி சொல்றாருன்னா, அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதுக்கு அவர்கள் மீதியா இருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த விசுவாச அனுபவம் எப்படி நம்ம வாழ்க்கையில கடந்து வருதுன்னு சொன்னா, நான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில சொன்ன மாதிரியே, ஏன் நம்பிக்கை ஒண்ணுமே இல்ல, நான் என் மாம்சத்தின் மேல வச்சிருக்கிற என் திறமையின் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை ஒண்ணுமே இல்லைன்னு நம்ம கண்டுபிடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த விசுவாசம் வராது. நம்ம ஒரு பாயிண்ட்ல கொண்டு போய் ஆண்டவர் நிறுத்துவார். நம்மளைய ஒரு பாயிண்ட்ல ஆண்டவர் நிறுத்துவார். சரியா? அந்த பாயிண்ட் எப்படி இருக்குன்னா, எல்லாமே போச்சுங்க, இனி நடந்தா ஆண்டவர் தான், நீ நான் நம்பினா ஆண்டவரை மட்டும்தான் நம்பணும், என் வாழ்க்கையில இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும், போராட்டம் வரும், நம்மளை கொண்டு ஆண்டவர் உச்சத்துல நிறுத்துவார். பாத்தீங்களா? நீங்க பயப்படாதீங்க, அதுதான் சரியான வேலை. ஹல்லேலூயா! அதுதான் சரியான வேலை. அதுதான் கர்த்தரை செயல்படுவதற்கான மிகச்சரியான வேலை. உங்களுடைய விசுவாசம் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று நம்புவதற்கான சரியான வேலை அதுதான். என் மேல நான் வச்சிருக்கிற நம்பிக்கை செத்து போகிற ஒரு வேலை. ஆண்டவர் என்ன எதற்காக இந்த காரியத்தை ஆண்டவர் செய்யறாருன்னு 2ஆம் வசனத்துல ஆண்டவர் சொன்னாரு, நான் தான் என் கையினால நான் மீதியானத்தை ஜெயித்தேன்னு இஸ்ரவேல் வீம்பு பேசுறதுக்கு அது இடமாகும். அவங்க அப்படி பேசக்கூடாது, அவங்க என்னைதான் நம்பி இருக்கணும். அதனால நீ என்ன பண்ண, அனுப்பிச்சு விட்டுருன்னு சொல்லிட்டாரு. 20,000 பேர் ஓடிட்டாங்களா, மறுபடி 10,000 பேர் இருந்தாங்களா, ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. அந்த தண்ணியை எப்படி குடிக்கணுங்கிறத ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. சரிங்களா? அந்த டெஸ்ட்ல மீதி இருந்தவங்களே அனுப்பிச்சு விட்டாரு. மீதி எத்தனை பேர் நின்னாங்க? 300 பேர். எத்தனை பேருங்க? 300. 30,000 இங்க, 300 இங்க, அங்க இருக்கிற எதிரிகளுடைய எண்ணிக்கை இங்க. இப்ப ஆண்டவர் சரி அந்த 300 பேர்த்த கிதியோன் எப்படி தைரியப்படுத்திருப்பாருன்னு பாருங்க. 300 பேர் விட்டா ஓடிடுவாங்க, புடிச்ச ஆண்டவர் நிக்க வச்சிருக்கிறாரு. எப்படியோ அவங்க மனசுல ஒரு திட ஆவியை கொடுத்து ஆண்டவர் நிக்க வச்சிருக்கிறாரு. இப்ப கிதியோன் கூட அந்த 300 பேர் யுத்தத்துக்கு போறோம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. 16, 17 வாசிங்க. அந்த 300 பேரை அவர்கள் ஒவ்வொருவன் கையில ஒரு எக்காலத்தையும் பானையையும் அந்த இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுங்களா? ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதை கிதியோன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ராணுவத்துக்கு சொல்லிட்டே இருக்கிறாரு. இந்த மாதிரி யுத்தத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயுமே பார்த்தது இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இதுக்கு முன்னாடி இல்ல. இவங்க மோசே பிரமாணங்களை எல்லாம் கேட்டு வளர்ந்துருப்பாங்க. கரெக்டுங்களா? யோசுவா எப்படி எல்லாம் ஜெயித்தாரு கேட்டு வளர்ந்துருப்பாங்க. மோசேனுடைய காலங்கள்ல எப்படி யுத்தம் நடந்தது, எப்படி எதிரிகளை பட்டயத்தால மேற்கொண்டாங்க, எல்லாத்தையும் கேட்டு வளர்ந்துருப்பாங்க. இப்படி ஒரு அனுபவம் எங்க வாழ்க்கையிலே இல்ல, புதுசா ஆண்டவர் அவங்க செய்யறாரு. அப்பதான் நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். என்ன ஆண்டவர் எப்படி செய்றீங்க? யாரு நான் இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே. மரியாளுக்கு பயம் வந்தது அதனாலதான். நான் இப்படி கேள்விப்பட்டதே இல்லையே. ஒரு கண்ணியை எப்படி கர்ப்பவதி ஆகும் கேள்விப்பட்டதே இல்லையே. கிதியோனுக்கும் இந்த பயம் வந்திருக்கும், அவங்களுக்கு இருந்த 300 பேருக்கும் ஒரு பயம் வந்திருக்கும்.
ஆண்டவரே வெறும் நாங்க கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம், நாங்க எப்படி ஆண்டவரே ஜெயிப்போம், வாய்ப்பே இல்லையே, நான் இந்த மாதிரி கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? இவ்வளவு நல்ல நீல அருவாளோ இல்ல பட்டயத்தால தீட்டப்பட்ட நல்ல ஒரு கத்தியோ இல்ல கடப்பாறையோ கையில கொடுத்து நீ போ, நான் உன்னை பலப்படுத்தினேன், கையில ஒரு சிலுவையை போட்டு விட்டா தலைமையில கையை வச்சு போட்டிருந்தா கூட தைரியமா போயிருப்பாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா? எப்படிப்பா வந்து நிக்கிறீங்க, ஆண்டவரே நல்லா வருங்க, தீட்டுன கத்தி வச்சிருக்கோம் ஆண்டவரே, நல்ல பெரிய பட்டயத்தை வச்சிருக்கோம் ஆண்டவரே, அது எல்லாத்தையும் கீழே போட்டுரு. இதையும் கீழே போட்டுறதா? ஆமா கீழே போட்டுரு. எத்தனை பேர் இருக்கிறோம்? 300 பேர் தான். இதையும் கீழே போட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டா? இல்ல, எல்லாரும் என்ன பண்ணுங்க, ஒரு எக்காலத்தை எடுத்துக்கோங்க. வெறும் பானையை பரிசுத்தாவியானவர் எப்படி எழுதி வச்சிருக்காரு பாருங்க. அதுல என்ன இருக்கணும்? வெறும் பானை. அந்த பானைக்குள்ள ஏதாவது கத்தி ஒழிச்சு வைக்கணுமா? இல்ல, வெறும் பானை. ஒரு பானை எடுத்துட்டு அப்புறம் என்ன பண்ணிக்கணும்? ஒரு எக்காலத்தை ஊதுறக்கு கையில எடுத்துக்கணும். ஒரு கையில எக்காலத்தை ஊதுறக்கு வச்சுக்கணுங்க, இன்னொரு பக்கம் ஒரு பானையை வச்சுக்கணும். இதை வச்சுட்டு எப்படி சண்டை போடுறது? அந்த பானையில நாங்க இப்படியே போனோம்னா, நீங்க நினைச்சு பாருங்க, பிரதர் கூட சொல்லியிருந்தாரு, சாலமன் பிரதர் கூட கேட்டுட்டு இருந்தேன். இப்படி போயிட்டு இருக்கும் போது ரோட்ல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டிருப்பாங்க, எப்பா எங்கப்பா போறீங்க? யுத்தத்துக்கு போறோம். எங்க போறீங்க? யுத்தத்துக்கு போறோம். இப்படி ஒரு யுத்த காட்சி நாங்க பார்த்ததே இல்லை. போறதே ஆளு கம்மி, கொஞ்சம் நல்ல ஆளுகளா பார்த்தது கூட்டு போகலாம். எப்படி போறீங்க? எக்காலத்தையும் பானையும் போயிட்டு அங்க என்ன பண்ண போறீங்க? தெரியல, எங்களுக்கு அங்க போனாதான் தெரியும். அந்த பானையில அதுதான் இருக்கிறதுலே ஹைலைட். அடுத்து வெறும் பானையும் அந்த பானைக்குள் வைக்கிற தீவட்டியும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள், இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்க போது நான் எப்படி செய்யறோன்னு அப்படியே நீங்களும் செய்யணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. இவங்களும் தைரியத்தை வரவழைச்சிட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது புது அனுபவம். இப்படி அனுபவம் அவங்களுக்கு வாழ்க்கையிலேயே இருந்தது இல்லை. அவங்கள யுத்த வீரர்கள் தான், இப்படி ஒரு விஷயத்த அவங்க வாழ்க்கையில செஞ்சதே இல்லை. புதுசா போய் நிக்கிறாங்க. அங்க ஆண்டவர் என்ன சொல்லிட்டாரு? 3 படையா பிரிச்சு அந்த பாளையத்துல லட்சமான ஜனங்கள் கூடி இருக்கிறாங்க, நீ சுத்திலும் 3 படையா பிரிஞ்சு நில்லுங்கிறாரு. நிக்க சொல்லிட்டாங்க, நின்னுட்டாங்க. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எக்காலத்தை ஊதுன்னு சொல்றாரு. எல்லாரும் எக்காலத்தை ஊதுறாங்க, பானை கீழே போட்டு உடைங்கிறாங்க. எவ்வளவு ஈஸியான யுத்தம் பாருங்களேன். இப்படி இருந்தா நம்மள ஜெயிச்சிருவோம்ல. எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு ஹார்மோஸ் முனைய கொண்டு போய் அடைச்சு வச்சு, இல்லைங்களா? யாரோ ஒருத்தர் பண்ணதுனால எல்லாருக்கும் எல்பிஜி கேஸ் கிடைக்காம உலகமே அவனை திட்டி, இது எவ்வளவு ஈஸி பாருங்க இந்த யுத்தம். பானைய கீழே உடைச்சா அவனுக்கு எல்லாத்தையும் வெட்டுறதுக்கா சத்தத்தை கேட்டு வந்து, இல்ல நீ எல்லாரும் தூக்கி உடைக்கிறாங்க. ஆண்டவர் என்ன பண்ணாருங்க? வாசிக்க நேரம் இல்ல. ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவங்களுக்குள்ள கலகத்தின் ஆவியை உண்டு பண்ணாரு. எதிரிகள் எல்லாம் ஒருத்தர் மேல ஒருத்தர் வெட்டி என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு புரியல. குதிரைகள் ஓடுற சத்தம் எல்லாம் அவங்க காதுல விழுகுது. ஆனா இவங்க உடைச்சது என்னதுதான்? வெறும் பானையத்தான். ஆனா அவங்களுக்கு என்னென்னமோ எதிரிகளுக்கு சத்தம் கேட்குது. ஒருத்தர் மேல ஒருத்தர் விழுந்து வெட்டி அவங்களே எல்லாரும் செத்துட்டாங்க. இப்ப யுத்தம் யாருடையது? யுத்தம் யாருடையது? கர்த்தருடையது. இப்ப சொல்லுங்க, கிதியோனும் அந்த 300 பேரும் எப்படி ஆண்டவரை நம்பி இருப்பாங்க? இந்த விஷயம் நடக்கிறதுக்கு முன்பதாக வரைக்கும் அவங்களுடைய விசுவாசம்ங்கிறது வேற. கடவுள் காப்பாத்துவாருங்க, எப்படி தெரியாது, கடவுள் காப்பாத்துவாரு, அவ்வளவு. இது நம்ம வாழ்க்கையில நடக்கும். எதுக்காக நடக்குது? உங்க விசுவாசம் அபரிவிதமான விசுவாசமாக மாறுவதற்காக, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கான சித்தத்தை செய்யும்படியாக உங்கள் விசுவாசத்தை ஆண்டவர் உடைப்பாரு. கிதியோனுக்கும் அவருக்கு முன்னாடி இருந்த அந்த 300 பேருக்கும் வேற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கும். அந்த நம்பிக்கையெல்லாம் ஆண்டவர் உடைச்சு புதிய காரியத்தை ஆண்டவர் செய்யறாரு. இது வரைக்கும் அவங்க கேள்விப்பட்டதே இல்லை. யுத்தம் உண்டான மோசேயின் காலம் முதல் கொண்டு அவங்க கேள்விப்பட்டதே இல்லை. இப்படி ஒரு விஷயம் நடக்கும்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனா நடந்தது. அவங்களுடைய வாழ்க்கையில அபரிவிதமான விசுவாசத்தை தேவன் உண்டாக்குறாரு. இந்த விசுவாசம் எப்ப நம்ம வாழ்க்கையில வருதோ அன்னைக்குதான் நம்ம விசுவாசிப்போம். தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சத்தமா சொல்லுங்க, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ரத்தமும் சதையுமாக இந்த அனுபவங்கள் எல்லாம் நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டு என்னுடைய வாழ்க்கையின் அனுபவமோடு கூட மாறும்போது ஒரு நாளும் அந்த விசுவாசம் என் சரீரத்தை விட்டு வெளியே போகாது. கர்த்தருக்கு ரத்த சாட்சியா நிறைய பேர் மறிச்சாங்களே, எப்படி மறிச்சிருப்பாங்க நீங்க யோசிப்பாருங்க. எப்படி மறிச்சிருப்பாங்க? துணிஞ்சு இந்த சரீரத்தை சுடப்படுவதற்கு எவ்வளவு தூரம் அவங்களுக்கு தைரியம் விசுவாசம் வேணும், அதெல்லாம் எப்படி நடந்திருக்கும்? ஏற்கனவே அவங்களுடைய வாழ்க்கை அனுபவங்களால் நிறைந்திருக்கும். கர்த்தரால் ஆவியானவரால் தொடப்பட்ட ஒரு வாழ்க்கையாக, அனுதினம் கர்த்தரோடு நடக்கக்கூடிய ஒரு அனுபவம் உள்ள ஒரு மனுஷன் தான் ரத்த சாட்சியாக அல்லது தேவனுக்காக தன்னை ஒப்பு கொடுக்க முடியும். இந்த அனுபவம் நம்மளுக்கு இல்லைன்னு சொன்னா நம்ம இழப்பு அதிகம். இழப்பு அதிகம். எந்த வயசுல வேணாலும் ஆண்டவர் நமக்கு அனுபவங்களை கொடுக்க முடியும். ஆனா என்ன ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு தெரியுங்களா? நம்ம கேட்கணும்னு எதிர்பார்க்கிறாரு. என்ன எதிர்பார்க்கிறாரு? கேட்கணும். ஆண்டவரே, உண்மை அறிந்து கொள்ளும்படி நீர் எவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள தேவன், உம்மால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்பதை என் வாழ்க்கையை நான் அறிந்து கொள்ளும்படியான காரியங்களை என் வாழ்க்கையில ஏற்படுத்துங்க ஆண்டவரே. இப்படிதான் நானும் 17 வயசுல ஜெபிச்சேன். சரிங்களா?
ஆண்டவரே நீங்க என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன். நீங்க பெரியவர் என்பதை நான் வாழ்க்கையில கண்டுபிடிச்சிட்டேன். என்னோட வாழ்க்கையின் அனுபவங்கள் நான் என்னோட 16 வயது வரைக்கும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீதான் உண்மையுள்ள கர்த்தர் என்பதை அனுபவம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நீங்க என்ன சொல்றீங்களோ அந்த மாதிரி நான் செய்யறதுக்கு ரெடியா இருக்கிறேன். எனக்கு செய்யும் ஆண்டவரே சொன்னதுக்கு அப்புறம் அப்படியே பிளேட்டை தூக்கி திருப்பி போட்டு விட்டாரு. அது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த படகு அதுக்கப்புறம் தான் புயலே வர ஆரம்பிச்சுது. அப்படியே தூக்கி எல்லாத்தையும் தூக்கி நான் ஒண்ணு நினைப்பேன் எனக்கு ஒண்ணு நடக்கும், நான் ஒண்ணு நினைப்பேன் எனக்கு ஒண்ணு நடக்கும். எனக்கு ஒண்ணுமே புரியாது என்ன நடக்குது. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் நான் அமைதியானேன். சரி ஓகே, ஆண்டவர் ஏதோ ஒண்ணு என் வாழ்க்கையில் நடத்துறாரு, உடைக்கிறார், நான் வச்சிருக்க நம்பிக்கையெல்லாம் உடைக்கிறாரு, வேற ஒன்றுக்காக ஆண்டவர் நீ உருவாக்கி கொண்டிருக்கிறான்னு எனக்கு புரிஞ்ச உடனே எனக்கு பயம் வருது. மனிதர்களுடைய அந்த சொல்லுக்கு நான் பயப்படவே இல்லை. ஆனா அது வர்றது சாதாரண காரியம் இல்லை. நிறைய வாழ்க்கை நான் நடக்கணும், நிறைய கஷ்டப்படணும், நிறைய அந்த வேதனையான பகுதிக்குள்ள போகணும். நான் ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்றேன் பாருங்களேன். இப்போ நான் இந்த பிஎஸ்சி டெக்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கும்போது, உங்களுக்கு தெரியும் பிஎஸ்சி வந்து எவ்வளவு பெரிய காலேஜ். நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது, சரிங்களா, இது சாட்சி சொல்லி நான் முடிச்சிடுறேன். நான் இன்ஜினியரிங் படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பிஇ வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங்ல படிச்சேன். உங்கள்கிட்ட ஏற்கனவே பகிர்ந்திருப்பேன்னு நினைக்கிறேன். பிஜி படிக்கும்போது, எம்இ படிக்கும்போது பிஎஸ்சியில தான் படிக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம். ஏன்னா அது பெரிய டாப் மோஸ்ட் காலேஜ். நம்ம அடுத்த லெவலுக்கு நம்ம வாழ்க்கையில நம்மளுடைய கரியரை கொண்டு போகணும்னா நம்ம நல்ல இடத்துல படிக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு விருப்பம். அதுக்குள்ள அந்த பக்கம் போகும்போது வரும்போதெல்லாம் ஆவலோட அப்படியே ஏக்கமா பார்ப்பேன், சரி இந்த காலேஜ்ல நமக்கு ஒரு சீட்டு கிடைச்சிடாத நம்ம படிச்சிட மாட்டோமா அப்படின்னு. அப்போ அதுக்காக ப்ரிப்பேர் ஆனேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எம்இ படிக்கிறதுக்காக ப்ரிப்பேர் ஆகும்போது நான் ரொம்ப ரொம்ப ஆச்சரியமான விஷயம், எனக்கு அது கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது கிடைச்சது, அங்க போனேன், படிச்சு முடிச்ச உடனே அங்க ஒரு இன்டர்வியூக்கு ஒரு கால் வந்தது. சரிங்களா, படிச்சதே ஒழிய அங்க ஜாப் கிடைக்கிற அளவுக்கு எல்லாம் எனக்கு வந்து அந்த அளவுக்கு தைரியம் கிடையாது. சரிங்களா, நியூஸ் பேப்பர்ல இந்த இன்டர்வியூக்கான இது பாக்குறோம். என் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு என்னை கூப்பிடுறாங்க, நம்மளாம் அங்கதானே படிச்சோம், எல்லாரும் அப்ளை பண்ணுவோம். என் ஃப்ரெண்டு சரண்யா சொல்றாங்க நம்ம அப்ளை பண்ணுவோம், கிடைக்கிறதா கிடைக்கிறது ரெண்டாவது விஷயம், அப்ளை பண்ணுவோம்னு சொல்லும் போது நான் சொன்னேன் கிதியோன் மாதிரி தான் பராக்கிரமசாலியாகும் போது நம்ம உள்ளுக்குள்ள அங்க எல்லாம் நடுங்கிட்டு இருக்கும். நம்மளை பார்த்தா ஆண்டவர் பராக்கிரமசாலியும் பாரு. நான் என்ன சொன்னேன், இல்ல எனக்கு அங்க வேலை கிடைக்கிறவங்க எனக்கு நம்பிக்கை கிடையாது, நீங்க அப்ளை பண்ணுங்க, நீங்க அதை கோத்ரூ பண்ணுங்க, நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியல, ஆனா நான் அங்க அப்ளை பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன். நிச்சயமானே நான் சொல்லிட்டேன் மாட்டேன்னு. சரிங்களா, முதல் நாள் இதை நான் சொல்றேன். சரிங்களா, அடுத்த நாள் தூங்கி எந்திரிக்கும் போதே எனக்கு ஒரு தரிசனம் வருது. சரிங்களா, அந்த தரிசனத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஒரு லேடி ஃபேக்கல்ட்டி மாதிரி தெரியுறாங்க. அவங்க வந்து ஒரு ரைட்டிங் பேட் இப்படி வச்சிருக்காங்க. சரிங்களா, இப்படி ஒரு ரைட்டிங் பேட் வச்சிருக்காங்க அந்த தரிசனத்துல. அப்போ அதுல நிறைய பேர் இருக்கு, ஒரு 2 3 4 5 பேர் எழுதியிருக்கு. அதுல முதல் பேரா என் பேர் எழுதியிருக்கு. இத இப்படி பார்த்தா எனக்கு தெரியுது, இப்படி பார்த்தா யாருக்கும் தெரியாது, ஆனா எனக்கு மட்டும் அது தெரியுது. இப்படி பார்த்தா என் பேர் அங்க எழுதியிருக்கிறது முதலா இருக்கிறது தெரியுது, மீதியெல்லாம் பின்னாடிக்கிறது எனக்கு தெரியுது. இது எதுக்கு வந்துச்சுன்னு எனக்கும் புரியல. ஆனா ஆண்டவரால் தொடப்பட்டு வருகிற கனவுகளுக்கும் தரிசனங்களுக்கும் மற்ற உலக பிரகாரமா நமக்கு சிந்தனையின் திரட்சினால வரக்கூடியதுக்கும் வித்தியாசம் எனக்கு தெரியும். என்னமோ ஒண்ணு ஆண்டவர் இன்ஃபர்மேஷன் வச்சிருக்காரு, ஆனா எனக்கு இந்த காலேஜ் ஞாபகம் இல்லை, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. நான் அது சாதாரணமா விட்டுட்டு நான் போய் என் வேலைக்கு பார்க்க போயிட்டேன். சரிங்களா, 9:30க்கு என் ஃப்ரெண்டு மறுபடியும் கூப்பிடுறான், நாங்களா அப்ளை பண்ணிட்டோம், நீ பண்றியான்னு. அப்பவும் எனக்கு அது ஞாபகம் இல்லை. இல்ல எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, நீங்க பண்ணுங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். 11 மணிக்கு என்னோட ஃபேக்கல்ட்டி ஒருத்தவங்க கூப்பிடுறாங்க, நாங்க படிச்சோம் இல்லைங்களா, அந்த ஃபேக்கல்ட்டி ஒருத்தவங்க எனக்கு கால் பண்றாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க சார், நீ இதை அப்ளை பண்ணலாம்ல, இந்த மாதிரி போஸ்டிங் வந்திருக்குல்ல அப்படின்னு. ஏன்னா நல்லா படிக்கிற பிள்ளைங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும், ஃபேக்கல்ட்டி இருக்கலாம், அங்க நீங்க அப்ளை பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அப்ப எனக்கு இந்த கனவு ஸ்ட்ரைக் ஆகுது பாருங்க. ஆமா இல்ல, காலையில ஆண்டவர் நமக்கு இது கொடுத்தாரு, ஒருவேளை அது லிங்கா இருக்குமோ அப்படின்னு நான் யோசிச்சேன். சரிங்களா, அவர்கிட்ட பேச எனக்கு ஞாபகம் வருது, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஞாபகம் இல்லை. சரிங்க சார் நான் அப்ளை பண்றேன்னா அவர்கிட்ட சொல்லிட்டு வச்சுட்டேன். அப்புறம் இவளை கூப்பிட்டு சொன்னா கண்டபடி திட்டு, இதைத்தான் நானும் முதல்ல சொன்னேன் அப்படின்னு. சரி எனிவே அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா அப்ளிகேஷன் ஃபார்ம், அது கூட பழைய காலேஜ்ல நான் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் எல்லாத்தையும் சேகரிச்சு எல்லாத்தையும் கொண்டு போய் பக்காவா போய் அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். அப்ளை தான் பண்ணிட்டு வந்தேன். ஆனா பயம், செக்கச்சிக்கமான பயம். ஏன்னா அது பெரிய காலேஜ், அங்க இன்டர்வியூக்கு நிறைய பேர் வருவாங்க. எப்படியோ ஒண்ணு தைரியமா நம்ம படிச்சு ப்ரிப்பேர் ஆகலாம்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு படிக்கலான்னு ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் சொன்னாரு, நீ ஜெபம் மட்டும் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. சரிங்களா, ஜெபத்துல உறுதியா நம்பு, நீ இதெல்லாம் நம்பாத அப்படின்னு சொன்னாரு. அதாவது உன் திறமையை நீ நம்ப வேண்டாம், ஜெபத்தை மட்டும் நம்புன்னு சொன்னாரு. நான் ஜெபம் பண்ண ப்ரிப்பேர்மான. சரிங்களா, அந்த இன்டர்வியூ டே வந்துருச்சு, நான் எங்க வீட்டுக்காரர் தான் போனேன். நான் எப்படி பயந்துட்டு இருந்தேன்னு அவருக்கு தெரியும். நான் அதை சொல்றதுனால எனக்கு இன்னும் இது இல்லை. ஏன்னு கேட்டா அதுல ஆண்டவர் எப்படி செயல்பட்டாருங்கிறதா எனக்கு ரொம்ப முக்கியம். போறோம், ஒரு எல்லாரும் சும்மா வந்துருப்பாங்க, நாங்க மட்டும் ஒரு பேக் கொண்டு போறோம். ஏன்னா அந்த பேக்குள்ள நாங்க பழைய காலேஜ்ல ஒர்க் பண்ண ரெக்கார்டு, 100% ரிசல்ட் கொடுத்த ரெக்கார்டு எல்லாம் இருக்குது. சரி, அது ஏதாவது நமக்கு பூஸ்டப் ஆகும்னு சொல்லி தான் அதை எடுத்துட்டு போயிருக்கேன்.
சரிங்களா? கிதியோன் போன மாதிரிதான். அது எல்லாத்தையும் நான் தூக்கிட்டு போயிருக்கேன். அங்க அது எதுவுமே எனக்கு யூஸ் ஆகல. பட் இருந்தாலும் எடுத்துட்டு போயிருக்கேன். சரிங்களா? அங்க போய் காலேஜ்ல இறங்கி முதல் ஆளா ஒருத்தவங்களை பார்த்து, அது யாருன்னா என்னோட ஃபேக்கல்ட்டி. இங்க தமிழ்நாடு இன்ஜினியரிங் நான் படிச்சேன் பாத்தீங்களா? அங்க எனக்கு டீச்சிங் பண்ண ஒரு ஃபேக்கல்ட்டி. அவங்கள பார்த்தேன். பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷம். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பாக்குறோம். மேடம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, எல்லாம் பேசி முடிச்சுட்டு நீங்க இங்க ஒர்க் பண்றீங்களான்னு கேட்கறேன். இல்ல இன்டர்வியூக்கு வந்திருக்காங்க. நான் இப்ப ஒர்க் பண்றேன் பாத்தீங்களா, அந்த இன்டர்வியூக்கு அவங்களும் வந்திருக்கீங்க. நாங்க அப்ப புடிச்சது பாருங்க ஒரு பயம். என்னது இன்டர்வியூக்கு வந்தீங்களா? அவங்க ஃபேக்கல்ட்டி, எனக்கே ஃபேக்கல்ட்டினா உங்களுக்கு எவ்வளவு ஒரு அனுபவம் இருக்கும் யோசிச்சு பாருங்க. இவன் கூட தான் நம்ம மோத போறோம் அப்படின்னு ஒரு பயம் வருது. நிஜமானே நம்ம ஜெயிச்சிருவோமா அப்படின்ட்டு ஒரு பயம் வருது. சரி, நான் அப்படியே தைரியப்படுத்திக்கிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு போய் அந்த கியூல உக்காந்தா, நம்மளுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க பாருங்க அத்தனை பேரு. சரி ரைட்டு, நம்ம கடைசி ஆளுதான், கடைசி சேர் இப்படி கார்னர்ல கொண்டிருக்கோம். வர வர அப்படியே எந்திரிச்சு ஓடிக்கலாமான்னு கூட ஒரு சின்ன ஆளை காணுங்க, இன்டர்வியூ க்ளோஸ் பண்ணிக்குவாங்கன்னு கூட ஒரு சின்ன எண்ணம். அப்புறம் உள்ள போயிட்டு ஒவ்வொரு ஆளா வெளியில வருவாங்க பாத்தீங்களா, ஒரு ஆள் வரட்டுங்க தேனி மாதிரி எல்லாம் வச்சு என்ன கேள்வி கேட்டாங்க என்ன கேள்வி கேட்டாங்கன்னு எல்லாரும் கேக்குறாங்க. சரிங்களா? ஐயோ பயங்கரமா இருக்குதுங்க, அப்படி கேக்குறாங்க இப்படி கேக்குறாங்கன்னு எல்லாம் சொல்ல முடியும். எல்லார் முகத்திலயும் ஒரு பயம். என்னடா இது இப்படி எல்லாம் கேள்வி கேட்கறாங்களேன்னு சொல்லி எல்லாருக்கும் ஒரு பயம். போய் என்ன நினைச்சு பாருங்க, ஒரு ரைட்டு நம்மள என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு ஒவ்வொரு ஆளா உள்ள போயிட்டு வரும்போது கடைசியா நான் உள்ள போறேன். அந்த டோர் இப்படி ஓபன் பண்ணும்போது ஒரு ஜெபம் பண்றேன். சரிங்களா? இப்படி கையில புடிச்சிட்டேன். இப்படி ஓபன் பண்ணும்போது, ஆண்டவரே நீங்க பாத்துக்கங்க, இவ்வளவுதான், வேற என்ன பண்ண முடியும்? ஓபன் பண்ணியாச்சு, உள்ளேயும் போயாச்சு. உள்ள போயிட்டு நின்னா நிறைய கேள்வி கேட்டாங்க. ஆனா ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுங்களா? எல்லாத்துக்குமே எனக்கு பதில் தெரிஞ்சதுங்கிறத எனக்கு ஆச்சரியம். அது எப்படி நடந்ததுன்னே எனக்கு தெரியல. ஒரு சில கேள்விகள்லாம் நான் என்னைக்கோ படிச்சிருப்பேன், படிக்காத விஷயம் இல்லை, என்னைக்கோ படிச்சிருப்பேன். ஆனா அது எனக்கு அன்னைக்கு ஞாபகம் வந்தது. என்னால நம்பவே முடியல. நிஜமானே நான் தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்னா என் நம்பவே முடியல. அப்புறம் கிளாஸ் எடுக்க சொன்னாங்க. நான் கிளாஸ் எடுத்து காமிச்சேன். எல்லாத்துக்கும் ஓகேமா அப்படி ரைட்டா எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. அப்புறம் என் அப்ளிகேஷன் எல்லாம் முடிஞ்சு, இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்தப்போ சொன்ன மாதிரியே என்னோட பேர் தான் முதல்ல இருந்து. என்னால நம்பவே முடியல. நிஜமானே நம்ம தான் இந்த காலேஜுக்குள்ள போக போறோமா, என்னால நம்பவே முடியல. இது ஒண்ணுங்களா? உள்ள எல்லாத்தையும் தேர்ந்தெடுத்துட்டு உள்ள போயாச்சு. சரிங்களா? ஜாபுக்குன்னு ஜாயின் பண்ணது ஆண்டவர் கொடுத்தது. இல்லையா? இது நானா வந்திருந்தா எப்போ தெரிச்சு ஓடி இருப்பேன், கண்டிப்பா ஓடி இருப்பேன். என்னால சமாளிக்க முடியல நிறைய சூழ்நிலைய. ஆனா எல்லா இடத்துலயும் ஆண்டவர் ஞானத்தை கொடுத்தாரு, பலத்தை கொடுத்தாரு, தைரியத்தை கொடுத்தாரு. போகும்போதெல்லாம் ஹெச்ஓடி ரூமுக்கு போகும்போதெல்லாம் ஜோ பண்ணிட்டு தான் உள்ள போகும். எல்லாவற்றிலும் நான் ஒரு விஷயத்தான் யோசிப்பேன். நானா வந்திருந்தா ஓடி இருந்திருப்பேன். ஆனா தேவன் என்ன பண்ணிக்கிறாரு, என்னைய உள்ள கொண்டு வந்திருக்கு. ஒருவேளை நீ வெளியில போன ஆண்டவர் சொன்னா போயிடுவேன், எனக்கு அதை பத்தி பிரச்சனையே இல்லை, போயிடுவேன். ஆனா ஆண்டவர் சொல்லாம என் வாழ்க்கையில என்ன பண்ணக்கூடாது, முடிவெடுக்க முடியாது அப்படின்னு முடிவெடுத்து ஆண்டவர் மேல வச்சிருந்த நம்பிக்கையில ஓடிதான் இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷனுக்கு சீனியர் கிரேடுக்குள்ள வந்திருக்கேன். இன்னைக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லை. இன்னைக்கு எல்லாமே ஸ்மூத்தா போகுது. ஆனா இப்படி ஒரு நாள் வருங்கிறதே எனக்கு தெரியாது. ஆனா அதை கொண்டு வந்தது யாருங்க? கர்த்தர். நீ யோசிச்சு பாருங்க. என்னுடைய வாழ்க்கையில நான் ஆண்டவரை மறுதளிக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது இடம் இருக்குதான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. சின்ன வயசுல இருந்து நானும் பாக்குறேன், இந்த ஆண்டவர் வேண்டாம்னு சொல்லிட்டு போறதுக்கு ஏதாவது காரணம் இருக்குதான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. எல்லாமே ஆண்டவர் என்னை பலப்படுத்தினதா இருக்கு, எல்லாமே ஆண்டவர் என்னை உருவாக்குனதா இருக்கு, அடுத்த இடத்துல என்னை கொண்டு போய் வச்சதா இருக்கு. நான் எப்படி இந்த அனுபவங்கள்ல இருந்து வெளியில போக முடியும்? தீ சுடுன்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? தீ சுடுன்னு சும்மாவா எல்லாரும் நம்பிட்டு இருக்கலாம்? ஒரு முறையாவது நம்ம என்ன பண்ணிருப்போம், ஒரு விளக்குலையாவது சுட்டு பார்த்திருப்போம் இல்லையா நம்ம விரல? அந்த அனுபவம் வந்த உடனே அந்த அறிவும் சேர்ந்து வருது இல்லைங்களா? அதுதான் தேவனை அறிகிற அறிவு. ஒரு முறை நம்ம வாழ்க்கையில அனுபவங்களா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில இடைப்பட்ட பிறகு அது தேவனை பற்றுகிற அறிவாய வாழ்க்கையில என்ன ஆயிருங்க, ரத்தமும் சதையுமாக மாறிடும். அதன் பிறகு உங்க வாழ்க்கையிலிருந்து விசுவாசத்தை யாராலையும் எடுக்க முடியாது. அற்புதமான ஒரு வாழ்க்கை, ஆண்டவரோட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை, இந்த அனுபவங்களால் நிறைந்த ஒரு வாழ்க்கை. அந்த அனுபவங்கள் நேரடியாக ஆண்டவராலே நமக்கு கற்பிக்கப்படுகிறது. இவ்வளவு தூரம் நம்மை நேசிக்கக்கூடிய ஒரு தகப்பனை வச்சுக்கிட்டு நம்ம பண்ற சேட்டையெல்லாம் இருக்குது பாருங்க. இவ்வளவு உயிரா கொடுத்து உயிரோட உயிரா நம்ம கூட சேர்ந்து இணைந்து வாழ்வதற்கு ஆயத்தமுள்ள ஒரு தகப்பனை, இப்படி ஒரு தேவனை, இப்படி நேசிக்கக்கூடிய ஒரு கர்த்தரை வெளியில போய் காட்டுங்க பார்ப்போம். அவர் இல்லாம ஒண்ணுமே கிடையாது. அவர் இல்லாம நம்மளால வாழவே முடியாது. அவர் இல்லாம நம்ம வாழ்க்கையில ஒன்றையும் நம்மளால செய்ய முடியாது. நம்முடைய கையின் திறமையினாலும் சிலவற்றை சாதிச்சிருக்கலாம். அது வீண் பெருமைகளை தான் நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வருமே தவிர ஒரு நாளும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தையும் தேவனுக்கு அவளுடைய வாழ்க்கை கொடுக்காது. தேவன் என் மேல வச்சிருக்கிற சித்தத்தை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னா என் மேல, என் மாம்சத்தின் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒளியணும். அது ஒளிந்து அந்த இன்டர்வியூ நான் உணர்ந்தேன். என் மேல வச்சிருந்த நம்பிக்கையெல்லாம் போச்சு. இத்தனை பேருக்கு என்ன நடக்குதோ அதான் எனக்கு நடக்க போகுது. நான் மட்டும் என்ன அப்படியே அந்த 10 தலையோட பிறந்திருக்கிற அவ்வளவு மூளை வச்சிருக்கு, அதே அறிவு, அதே பயம், அதே இதுதான். ஆனா தேவன் அங்க தலையிட்டா அங்க என்ன நடக்குங்க? ஜெயம் உண்டாகும். தேவன் உங்கள் வாழ்க்கையில தலையிட்டா உங்க வாழ்க்கை மாறும்.
ஆண்டவர் ஏன் இந்த தாமதத்தை, இந்த காலங்களை ஏன் முன்குறிச்சு வச்சிருக்காரு? நம்மளை மாற்றுவதற்கு, நம்மளை உருவாக்குவதற்கு, நம்ம வாழ்க்கையில படிப்படியா விசுவாசத்தின் அளவை அபரிமிதமா மாற்றுவதற்கு தேவனுக்கு சில காலங்கள் தேவைப்படுது. அதை நீங்க தருவீங்களான்னு ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு. தைரியமா ஒப்பு கொடுங்க. வாழ்வானாலும் சரி, சாவானாலும் சரி, என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை. தலைகளை தாழ்த்தி ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுப்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கிற எங்க நல்ல ஆண்டவரே, உங்களுடைய அற்புதமான ஆண்டவரே வழிநடத்துதலுக்காக, வார்த்தைகளுக்காக உமக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே தேவனே, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஒன்றும் இல்லை. நீர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர், நீர் பெரியவர். உங்க வாழ்க்கையிலே அப்பா நீர் மிகவும் உன்னதமான ஒரு தேவன், வல்லமை உள்ள தேவன், சர்வ வல்லமை உள்ள தேவன். எங்களை தூக்கி எடுக்கிறவர் அப்பா, எங்களை பாவத்திலிருந்து அக்கிரமங்களிலிருந்து மீட்டு கொள்ளுகிறவர். எங்க வாழ்க்கையை அப்பா கசப்புள்ள எங்கள் மதுரமான ஆண்டவரே மாறாமை போன்ற ஒரு வாழ்க்கையை மதுரமுள்ளதாய் மாற்றுகிற ஒரு தேவன். இவ்வளவு பெரிய ஆண்டவரை நாங்கள் எங்கள் தகப்பனாக, எங்கள் இரட்சகராக, மீட்பராக நாங்கள் அறிந்து வைத்திருப்பதே எங்க வாழ்க்கையில் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கிய சுவாமி. அப்பா இதோ மரியாதை போல, ஆபிரகாமை போல, ஆண்டவரே கிதியோனை போல, ஆண்டவரே தாவீதை போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையிலே தேவனால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று அறிந்து உணரத்தக்கதான ஒரு விசுவாசத்தை எங்கள் வாழ்க்கையில நீர் ஏற்படுத்த வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர் செயல்பட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கு தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.